வினிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூதஸ்மிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷத்ரீம் வந்தே வரத வல்லபாம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயாம் கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணாः சரணம் பிரபத்யே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயனாய் ஜாவை வழுத்தாடையாண்டாளை பதியுடன் நாடும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீவத்சவம்சாம் புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள் அந்த கண்ணன் எம்பெருமானை எழுப்பி திருப்பள்ளி உணர்த்தி, நமக்கு கைங்கரியம் செய்வதே நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரியத்திலே இழிந்தாள். அதற்கு அனுகுணமாக நாம் மட்டும் போனால் போராதுன்ட்டு பல தோழிகளையும் அழைத்து சென்றாள். 10 பேரை எழுப்பினதெல்லாம் கீழே பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம், அந்த 5 லட்சம் கோடி பெண்கள்னு சொல்லக்கூடிய பெருந்திரள் சேர்ந்தது. அந்த திரள் அனைத்தும் நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்றார்கள். போனவர்கள் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய வாசல் காப்பான், கோயில் காப்பான் போன்றவர்களிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த திருமாளிகையின் உள்ளே பிரவேசித்தார்கள். உள்ள போய் பார்த்த காலத்திலே ஒரு 4 கட்டில 4 அதிகாரிகள் சயனித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நந்தகோபனானவன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே யசோதை பிராட்டி, கண்ணன் பெருமான் நடுவே இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி அடுத்த கட்டிலே பலராமன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிதான் இருக்கக்கூடியதாக அந்த சன்னிவேசம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்திலே திருப்பள்ளி உணர்த்த வேணும் என்று சொல்லும்படியான காலத்திலே அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று நந்தனை பள்ளி உணர்த்தினார்கள். நந்தனுடைய முகக்குறிப்பாலே அவன் அனுமதி பிரதானம் செய்ததாக நினைத்து கொண்டு மேலே யசோதை பிராட்டியை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொல்லி யசோதை பிராட்டியும் எழுப்பினார்கள். அவளுடைய முகக்குறிப்பினாலே கண்ணனை எழுப்புவதற்கு சம்மதம் கொடுக்கிறாள் என்ற திருவுள்ள கருத்தோடே மேலே போய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த ஒம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் என்று திருப்பள்ளி உணர்த்தின காலத்திலே எம்பெருமான் தரத்திலே எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான மறுமாற்றங்களும் தெரியவில்லை. அப்போ உடனே அவர்கள் நினைத்தார்கள், இந்த மாதிரி எம்பெருமான் இருப்பதற்கு ஏதேனும் காரணம் உண்டோ அப்படின்னு நினைத்த காலத்திலே, ஓஹோ, எம்பெருமானை எழுப்பக்கூடிய காலத்திலே பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு எழுப்பணும். அதனால பலராமனை எழுப்பி அவனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை எழுப்புவோம் என்று சொல்லி செம்பொரு கடலடி செல்வா பலதேவா என்று பலராமனை எழுப்பினார்கள். கும்பியும் நீயும் உறங்கே, நீங்கள் இருவருமாக எழுந்திருந்து நம் காரியத்தை தலை கட்டி கொடுக்க வேணும் என்று அவர்களையும் எழுப்பினார்கள் இருவரையும். ஆனால்
இதனாலெல்லாம் எழுந்தார்களா இந்த 4 அப்படின்னு கேட்டா ஆண்டாளுடைய காரியம் பலிதமாகவில்லை அப்படின்றதுதான் காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ என்ன இதுல தவறு ஏற்பட்டிருக்கு? ஏதாவது ஒரு காரியம் நாம் செய்கிறோம், அந்த காரியம் தலை கட்டவில்லை சரியானபடினா என்ன பண்ணணும்? எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அப்படி என்னுடைய நண்பர் ஒருவர் திருப்பால்வையில் மேலாண்மை அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதாவது மேனேஜ்மெண்ட் இன் திருப்பாவை அப்படின்னு தமிழ் புஸ்தகம் தான். அதில் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் அவர் தெரிவிக்கிறார். சாதாரணமாக என்னென்னா மறுபரிசீலனை செய்வதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு தப்பு பண்ணக்கூடியது. அந்த கார்பரேட்ஸ்லாம் சொல்லுவார் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவார், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது திருப்பி. அதுபோல் இந்த இடத்துல யோஜனை பண்ணி பார்க்கிறார்கள். நாம் தூயோமாய் வந்தோம் என்றெல்லாம் சொன்னோம், நம்மளுடைய தூய்மைக்கு எந்த விதமான குறைவும் இவ்விடத்துல இல்லை. அப்போது கண்ணன் எம்பெருமான் நமக்கு முகம் கொடுக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலத்திலே, ஓஹோ அப்போ எம்பெருமானை அடைவதற்கு புருஷகார பூதை என்று ஒருவர் வேண்டும். அதாவது எம்பெருமானை அடைவதற்கு ஒரு சிபாரிசு. புருஷகாரம் என்றால் சிபாரிசு. இந்த பாசுரத்தாலேயே தெரிவிக்கக்கூடியது என்னன்னா புருஷகாரத்தினுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார்கள். அது என்னன்றதையும் கீழே பார்ப்போம். அப்போ இந்த புருஷகார பூதைன்னு சொல்லக்கூடிய சிபாரிசு பண்ணக்கூடியவள் கண்ணனுக்கு யாராக இருக்கிறாள் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, புருஷகார பூதைன்னு சொல்லக்கூடியவர் கண்ணனுடைய மனத்துக்கு உகந்தவளாய் இருக்கக்கூடியவள் நப்பின்னை பிராட்டி. அப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியை உணர்த்தாமல் கண்ணனை உணர்த்தினோம் ஆனால் அந்த காரியம் நமக்கு பலனாகாது, சித்திக்காது என்பதை உணர்கிறார்கள். அதனால நப்பின்னை பிராட்டியை இந்த பாசுரத்தாலே அவளை புருஷகார பூதையாக நினைத்து அவளை உணர்த்துகிறார்கள்ன்றதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதாவது எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் செய்கிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய்ன்னு சொல்லும்படியாய் பலவிதமான அவதாரங்கள் செய்யக்கூடியவன். அப்போ ஒரு அவதாரங்களிலே ஒரு புருஷகார பூதர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு யார் அந்த மாதிரி புருஷகார பூதராய் இருந்து நம் காரியத்தை தலை கட்டி கொடுக்க போபவர் யார் அப்படின்னு கேட்டால் நப்பின்னை பிராட்டி தான். ஏனால் கண்ணனுக்கு உகந்தவள், இனிய மனைவியாய் இருக்கக்கூடியவள். அப்போ அப்படிப்பட்ட புருஷகார பூதம் எம்பெருமானை அணுகுவதற்கு ஒரு புருஷகாரம் தேவை, ஒரு சிபாரிசு தேவை அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அப்போ அது நப்பின்னை பிராட்டி. அப்போ நப்பின்னை பிராட்டி அணுகுவதற்கு ஏதாவது ஒரு ஆள் வேண்டுமா, ஒரு இடையிலே ஒரு ஆள் வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவள் திறத்திலே நிரவதிகமான கிருபை இருக்கிறது. நிருகேதுக்கம்னா இயற்கையாக, நிரவதிகமான அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் திறத்திலே கருணை இருக்கிறது. ஒருத்தர் கங்கையில போய் பல பாவங்கள் செய்தேன், என்ன பண்றதுன்னு போய் கங்கையில போய் குளிச்சுட்டு வாங்குவோம். சரின்னு கங்கையில தீர்த்தம் ஆடணும்னு கிளம்பி போயிட்டார் காசிக்கு. போகக்கூடிய காலத்துல என்ன பண்ணாராம், பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன குளத்தை தேடின்னு இருந்தாராம். எதுக்கு தேடுறீங்கன்னா, இல்லை கங்கையில குளிக்கணும்னு வந்துவிட்டேன், அதுக்கு முன்னாடி உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போய்க்கணும், பாவத்தை போய்க்கிறது கங்கையில போய்க்கிறேன், அழுக்க போய்க்கிறது ஏதாவது குளம் கொட்டை இருந்தால் அதில் போய்க்கிறாங்க. இவ்வளவு பாவத்தையே கழுவக்கூடிய கங்கை இந்த அழுக்க மட்டுமா கழுவாது? அது போல எது எல்லாத்தையும் இது பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ அந்த கிருபையும் அவள் இடத்துல, அந்த பிராட்டி இடத்துல சொல்ல வந்த விஷயம் இடத்துலன்னா, பிராட்டிக்கு ஒரு புருஷகாரம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றது, அவள் அணுகக்கூடியவளாக இருக்கிறாள். இங்கிலீஷ்ல சொல்லும்போது அப்ரோச்சபிளா இருக்கா சார், அதனால போகலாம் அப்படின்னு. அது போல யார் அப்ரோச்சபிள் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா யார் சாமீபத்திலே அருகில் ரொம்ப தயக்கம் இல்லாத போகலாம் அப்படின்னு கேட்டா பிராட்டி. அப்படிப்பட்டவளுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணுமா, சிபாரிசு பண்ணுமா? எந்த சிபாரிசும் தேவையில்லை. நம்முடைய தன்மையை அறிந்தாலே போதும் பிராட்டி தானாக அருள் செய்வாள் என்பதுதான் காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. திருவடி ஹனுமான் ராமனுடைய தூதனாக லங்காப்பட்டினம் செல்றான். சீதையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பெரிய பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்றான், சரி எங்கேயிருந்து கிளம்பி போனான், கடலை கடந்தான், லங்காப்பட்டினத்துக்குள்ள போய் அந்த ராவண பவனத்துல பல்வேறு இடங்களிலே தேடுகிறான். தேடக்கூடிய காலத்துல எங்கு பார்த்தாலும் பிராட்டியை தவிர மீதி எல்லாரும் தென்பட்டார்களே தவிர சீதா பிராட்டியை மட்டும் கண்டே பிடிக்க முடியல. அப்போ அனுமான், இது மாதிரி இருக்க, எங்க நான் தேட போறேன், இவ்வளவு தேடவே முடியலன்னா நான் எப்படி திரும்பி போறது
இந்த ஊர்லயே நான் என்னுடைய பிராணத்தை யோகம் பண்ணி கொண்டு வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அந்த சமயத்தை அவனுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை புரியறது, நாம இந்த காரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே நம்ம என்ன பண்ணோம், யாரையும் வணங்கவில்லை, அந்த பிராட்டிய புருஷகாரமாக கொள்ளவில்லையே அப்படின்னு தெரிவிக்கிறான். உடனே அவர்களை வணங்க ஆரம்பிக்கிறான். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. உடனே வணங்க ஆரம்பிச்சான். லக்ஷ்மணனோடு கூட இருக்கக்கூடிய ராமனை வணங்குகிறேன். ஜனகாத்மஜைன்னு சொல்லக்கூடிய ஜனகனுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை வணங்குகிறேன். சீதா பிராட்டி, நீயே உன்னை காட்டி கொடுக்க வேண்டும். அந்த ஆச்சாரியர்கள்லாம் அந்த இடத்துல ஒரு நிர்வாகம் பண்றாரு. இந்த இடத்துல ஜனகாத்மஜாயேன்னு ஏன் சொல்றா? ஏன் தசரதனுடைய மருமகளேன்னு சொல்லக்கூடாதா? ஜனகாத்மஜான்னு ஜனகனுடைய புத்திரியே, தசரதனுடைய மருமகள்னு சொல்லக்கூடாதா? ராமனுடைய மனைவின்னு சொல்லக்கூடாதா? ஜனகனுடைய புத்திரின்னு ஏன் சொல்றான் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணுகிறார்கள் ரொம்ப அழகாக. இப்ப சொல்றார், சீதாவை கண்டுபிடிக்கக்கூடியதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஜனகன் ஒரு யாகம் பண்ணணும்னு அந்த யாக பூமியிலே கலப்பையை விட்டு இழுக்கிறான், அந்த மண்ணை சேகரிக்கணுன்றதுக்காக, அந்த யாக காரியங்களுக்காக. அப்படி பண்ணக்கூடிய காலத்திலே அந்த பூமியிலிருந்து கிடைத்தவள் தான் இந்த சீதா பிராட்டின்னு சொல்லக்கூடியவள். இப்ப சொல்றார், ஜனகாத்மஜாயின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனகன் அந்த பூமியை உழுத காலத்திலே சீதா தன்னுடைய இருப்பிடத்தை தானே ஜனகனுக்கு காட்டி கொடுத்தாள். அதே போல இந்த இடத்துல அனுமான் சீதா பிராட்டியை தேடிட்டு இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. அன்றைக்கு ஜனகனுக்கு எப்படி உன்னுடைய இருப்பை காட்டி கொடுத்தாயோ, அன்னையே நீயே நமக்கு இந்த இடத்துல உன்னுடைய இருப்பை காட்டி கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறான். அப்போ என்ன ஆச்சு? அதனால அதை அந்த பாசனம் அந்த இதை அந்த அந்த வணக்கத்தை செலுத்திய பிறகு அது இன்னும் தெரியல. சீதா பிராட்டி உடனே அசோகவனத்திலே போனான், அனுமான் கண்டுபிடித்தான் என்றெல்லாம் சரித்திரம் அவ்விடத்திலே செல்கிறது. அப்போ இந்த காட்ட வந்த விஷயம் என்னன்னா, புருஷகாரன்றது ரொம்ப பிரதானமான விஷயம். இந்த பாசுரத்தையே அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. புருஷகாரன்றது என்னன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பாசுரத்தினுடைய அர்த்தம் முக்காவாசி நமக்கு 90% தெரிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். பொதுவாக கீழே எழுப்பக்கூடிய காலத்துல கூட எம்பெருமானை எழுப்பினார்களே, உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு எம்பெருமானை எழுப்பினாள். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு பலராமனை எழுப்பினார்கள். அதே மாதிரி இந்த கிரமத்தில் இந்த பாட்டிலே நப்பின்னை பிராட்டியை உணர்த்துகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆனால் மேலே கீழே தெரிவிச்ச பாட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, பலன் எதுவும் சித்திக்கல அவர்களுக்கு. ஏன்னா பிராட்டியை முன்னிடாத ஒரு அந்த எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்னா அவர்களுக்கு பலன் சித்திக்கவே இல்லை. கண்ணன் எம்பெருமான் முகம் கொடுத்து பேசவில்லை, திருப்பள்ளி உணரவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதனால ஒன்றும் அவர்களுக்கு பலன் ஏற்படவில்லை. அப்ப சாஸ்திரம் சொல்லக்கூடியது என்னன்னா, பிராட்டியை பற்றாமல் செய்யக்கூடியதுக்கு பலன் உண்டா அப்படின்னா பலன் ரொம்ப சித்தமா இருக்காது. பிராட்டியை அனுசரித்து பண்ணக்கூடிய காரியமானது அது பலன் சித்திக்கக்கூடியது என்று காட்டுகிறார்கள். இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ஒரு காலத்திலே இந்த வரத்தின் கைகையினுடைய வரத்தின் பலனாக ராமன் வனவாசத்துக்கு எழுந்தருள வேண்டிய கட்டாயம். அப்போ இளைய பெருமாளான லக்ஷ்மணன் சொல்றான், ராமா நானும் உன்னோட வருவேன். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு நீ இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது, உன்னை பிரிந்து நம்மாலே இருக்க முடியாது. சிறு வயசுல இருந்து நான் உன்னை தவிர வேற யாரையும் அறியாதவன், அதனால உன்னோட நான் வருவேன் என்று தெரிவிக்கிறான். நான் வந்தா உங்களுக்கு அங்க எல்லா விதமான கைங்கரியங்களும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் நீ விழித்திருக்கும் காலத்திலும் தூங்கும் காலத்திலும் எல்லா சமயத்திலும் நான் உனக்கு கைங்கரியம் செய்வேன் ராமா, என்னை அழைத்து போ என்று மன்றாடுகிறான். அப்போ பெருமாள் சொல்ற முதல்ல, இல்ல லக்ஷ்மணா, இந்த ஆணை எனக்கு தான், ராஜாவுடைய ஆணை, வனவாசத்துக்கு போக வேண்டும்ன்ற ஆணை எனக்குத்தான் இட்டிருக்கிறார்களே தவிர உனக்கு இடவில்லையே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வரணும்னு துடிக்கிற, நீ வர வேண்டாம் என்று மறுத்து பேசுகிறார் சக்கரவர்த்தி திருமகன். அப்போ என்ன பண்றான், பிராட்டியோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஒரு சரணாகதி பண்ணுகிறான். சீதாம் உவாச்ச அதியச்சா ராகவஞ்ச மகாவிரதம். சீதாம் உவாச்ச அதியச்சா ராகவஞ்ச மகாவிரதம். லக்ஷ்மணன் என்ன பண்றான், அந்த சீதையை முன்னிட்டு கொண்டு என்ன பண்றான்னா தன் இஷ்டத்தை ராமனிடத்திலே தெரிவித்து பெற்றான். ராமனிடத்துல முதல்ல சொன்ன காலத்திலே முடியாதுன்னு சொன்னவர்,
சீதா பிராட்டியோடு கூடி இருக்கக்கூடிய சமயத்திலே அதே லக்ஷ்மணன் அதே பிரார்த்தனை வைத்த காலத்திலே அவனுடைய இஷ்டமானது சித்தி அடைந்தது. ராமாயணத்துல முக்கியமானது சொல்வார்கள், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு சொல்லுவார்கள். காகாசுரன் சொல்லக்கூடியவன் அந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுர பிறப்பன். அவன் என்ன பண்றான், பிராட்டியோட திருமுலை தடங்களிலே ஒரு காகத்தினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு பிராட்டியுடைய சீதா பிராட்டியினுடைய திருமுலை தடங்களிலே குத்துறான். ஒரு காகா ஒரு இதுவால குத்தினா என்ன ஆகுது, பெரிய என்ன ஆகுது, அந்த உடம்புல சேதம் ஏற்பட்டு அங்கிருந்து அப்படியே ரத்தமாக பெருகுகிறது. ராமன் அந்த சமயத்துல பிராட்டியினுடைய மடியில தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறான். இந்த குருதி அவன் மேல பட்ட உடனே ஏதோ இது பண்ணி எருந்து பார்க்கிறான். என்னது இப்படி ஒரு இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே பிராட்டி சொல்ற, இந்த காகம் தான் இந்த மாதிரி ஒரு அவத்தியத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்ன உடனே, சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை நீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம். உடனே என்ன பண்றான், ஒரு 2 புல்ல எடுக்கிறான், மந்திரிக்கிறான், அபிமந்திரிக்கிறான், ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி, எல்லா இடத்துக்கும் போய் அவன் ஒரு வீடு போகாத வீடு வாசல் கிடையாது. அப்பா வீட்டு அப்பாவை போய் பார்த்தான், அம்மாவை போய் பார்த்தான், உறவினர்களை பார்த்தான், நண்பர்களை பார்த்தான். யாரை பார்த்தாலும் ராமபாணத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது, அதனால நீ அவரிடத்திலேயே போய் காலில் விழு என்று தெரிவித்தார்கள். அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி விதகனே ராமாவோ நின் அபயம் என்ன அழைப்பார். எங்க போனாலும் எனக்கு கதவு திறக்கிறதுக்கு யாரும் இல்லை, அபயமா இருக்கக்கூடியது. எல்லாரும் உன்னுடைய இதை கண்டு பயப்படுகிறார்கள் தவிர அபயம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இங்கே இல்லை. விதகனே ராமாவோ நின் அபயம் என்ன அழைப்பார். அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுகிறார். அதாவது சீதா பிராட்டிக்கு திருவடியான அனுமான் லங்கையில போகக்கூடிய காலத்துல பல அடையாளங்களை சொல்றான். நான் ராமனுடைய தூதனாகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த இது விருத்தாந்தத்தை சொல்றாரு. ஆனா ராமனுடைய ராமாயணத்துல சொல்லக்கூடிய கதை எப்படி இருக்குன்னா, சீதை இந்த கதையை இந்த விருத்தாந்தத்தை அனுமானுக்கு சொல்றார். ஏன்னா இது நடந்தது எங்க அப்படின்னா, சித்திரக்கூடத்தின்ற இடத்துல ராமன் தங்கி இருந்த காலத்திலே நடந்தது. ஆனால் அந்த காண்டத்துல, அந்த அரண்ய காண்டத்துல விட்டுட்டு அந்த விருத்தாந்தத்தை சீதை எங்க சொல்லுகிறான்னா சுந்தர காண்டத்துல தெரிவிக்கிறார். ஆனால் பெரியாழ்வார் என்ன சொல்றார், பற்பல அடையாளங்களை சொல்லிக்கிட்டே வருகிறார். அதாவது நீ ராமன் தூதன் தான் சீதை நம்பனமே. அப்போ சொல்றார், இந்த விருத்தாந்தத்தை அனுமான் அவருக்கு தெரிவிக்கிறது போல இது ஒரு வித்தியாசம் இடத்திலே காணப்படுகிறது. ஆனால் கதை பாகத்துல ஒரு சரித்திர பாகத்துல எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. அப்போ என்ன ஆகுது, விழுந்தவன் காகாசுரன் சொல்லக்கூடியவன் நேரம் ராமன் திருவடியிலேயே விழறான். விழுந்த காலத்துல எப்படி வேணும், ஒருத்தரை போய் நம்ம சேவிக்கணும்னா எப்படி சேவிக்கணும், அவர் திருவடியில நம்ம தலைப்படுற மாதிரி இருக்கணும். காகாசுரன் எப்படி விழுந்தான்னா, ராமன் திருவடி இப்படி இருக்கான், அப்படி திரும்பி தன்னுடைய வால் அவர் பல்ல படம் வரி விழுந்தான். உடனே அந்த பக்கம் ஏதோ பார்த்தோம்னா உடனே சீதா பிராட்டினாலும் அந்த காகத்தினுடைய கழுத்தை திருப்பி ராமன் திருவடியில விழுந்த மாதிரி வைத்தாளாம். இந்த பார் ராமா, இவன் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டான், அதனால நீ இவனை காப்பாத்து என்று தெரிவித்தாளாம். உடனே நின் அபயம் கொடுத்தான். அந்த பிரம்மாஸ்திரம் அவனுடைய கண்ணை மட்டும் போக்கியது, ஒரே ஒரு கண்ணெல்லாம் போய் கொடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அது இல்லாமையாலே இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே அப்படின்னு கேட்டா ராவணன் முடிந்தான். பிராட்டி இல்லாத சமயத்திலே ராவணனுடைய யுத்தம், ராமராவண யுத்தம் நடந்த காலத்திலே ராவணன் மாண்டு போனானே. அப்ப பிராட்டியினுடைய சன்னிவாசத்துல சித்தில இருந்தானா, சகாசத்திலே இருந்தால் ஆனால் அது நடந்திருக்குமானா நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் ராவணன் பண்ண குற்றத்தை விட அதிகமான குற்றம் பண்ணவன் யார் அப்படின்னா காகாசுரன் தான். அவன் இந்த பிராட்டியினுடைய சந்நிதியாலே பிழைத்து போனான். ராவணன் என்ன சொன்னான், பாவம் பிராட்டி அவன் கையால ஸ்பர்ஷம் கூட பண்ணது கிடையாது. அப்படி இருந்தவன், அவனுக்கு ஏதோ ஒரு சாபம் இருந்தது, இருக்கட்டும், அவன் நல்லவன் இங்க இடத்துல இதுவே கிடையாது. ஆனால் குற்றத்தினுடைய தன்மை தாரதமியம் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடிய சமயத்திலே எப்படி இருக்குன்னு பார்த்தோமே. ஆனால் காகாசுரன் என்று சொன்னவன் பண்ண இதுவானது ரொம்ப பெரிய பாபம், அதை காட்டிலும் சிறிய பாவம் ராவணன் பண்ணது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் தண்டனையை பார்த்தவன்னா எப்படி இருக்குன்னா, காகாசுரன் பிழைத்து போனான் கண்ணோடே, ராவணன் தலையெடுப்புண்டு செத்தான் அப்படின்னு தானே பார்க்கிறோம். அப்போ எதனால அப்படின்னு கேட்டவானால் அந்த பிராட்டி இல்லாததுனாலதான் என்று தெரிவிக்கிறான். வாலி, எம்பெருமான் வாலியை அடித்தார் இல்லையா, வாலி தெரிவிக்கிறான், ராமா ஒரு மரவிலேருந்து அடிச்சுட்டு என்ன இந்த மாதிரி பண்ணலாமா, இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்தவன் மனு முதலான ரிஷிகள் எல்லாம் உங்கள் குலத்திலே தோன்றி இருக்கிறார்கள்,
என்னை போய் நீ இந்த மாதிரி மறைஞ்சிருந்து அடிச்சுட்டியே, நீ பண்ணது நியாயமான்னு கேட்கறான். உனக்கு வந்து இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் தெரியாதா? ராமனுக்கு ரொம்ப கோபமே வந்துட்டு சொல்றான், அது சரி, அவன் வாலி என்ன சொல்லிட்டான்னா, உங்க மனு சாஸ்திரம் தெரிவிக்கிறதா பெண்டாட்டி தொலைஞ்சு போனா குரங்கு அடிச்சுடுன்னு தெரிவிக்கிறதான்னு கேட்டான். ராமனுக்கு உடனே ரொம்ப கோபம் வந்து அவன் சொன்னான்னா, ஒரு குரங்கிட்ட போய் நான் மனு தர்ம சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு பாத்தியா, என்னோட வசிஷ்டர் போல பெரிய ரிஷிகள் இடத்தெல்லாம் வாசித்தவன் நான், ஒரு குரங்கிடத்திலே போய் மனு தர்ம சாஸ்திரத்தை படிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன? பலவிதமான வந்து அவனுக்கு தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்றான் வாலிக்கு. உன்னை அடித்ததுல நான் என்ன இருக்கு, சரணாகதனா இருக்கக்கூடியவனை நீ துரத்தி அடிச்சிருக்கியே, எனக்கு உயிர் பிச்சை கொடுன்னு கெஞ்சினான் சுக்ரீவன். ஆனால் அவனை இந்த நாடு முழுக்க ஓட்டி இருக்கிறாய். அது மட்டுமா, அவனுடைய மனைவியை நீ கவர்ந்து சென்றிருக்கிறாய். எவ்வளவு பாவங்கள் நீ செய்திருக்கிறாய். அது மட்டும் இல்லை, இந்த தேசமே எங்களுக்கு காட்பட்டதாக இருக்கக்கூடியது. ஒரு ராஜாவாக இருந்து உன்னை நாட்டில் மனுஷர்கள் இருக்கக்கூடியது வன மிருகங்களாலே ஆபத்து ஏற்பட்டால் நாங்கள் கொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறான். அப்போ வாலி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். கடைசியில் சொல்றான், ஆபியை ராமாயணம் புரிஞ்சு போச்சு, நீ ஏன் அடிச்சுட்டேன்னுட்டு. முன்னாடி ஏதோ தப்பா சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்றேன் பாரு, என்ன நீ அடிச்சிருக்க மாட்டேன், ஏன் அடிச்ச தெரியுமா? ஆவியை ஜனகன் பெத்த அன்னத்தை தேவியை பிரிந்தனை போலும் திகழ்த்தனை உந்தன் செய்கைன்னு தெரிவிக்கிறார் கம்பர் பெருமான். எப்பேற்பட்ட உனக்கு மனத்துக்கு இனியவளா இருக்கக்கூடியவள், உன்னுடைய ஆவி போலே இருக்கக்கூடியவள், ஜனகனாலே பெறப்பெற்ற அன்னத்தை போல இருக்கக்கூடியவள், அந்த தேவியை அந்த சீதா பிராட்டியை பிரிந்ததுனாலே அந்த துயரத்தின் காரணமாக என்ன அடிச்சுட்டு ராமா நான் புரிஞ்சுட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ராமன் பிராட்டி இல்லைன்னா எப்படி இருப்பான்றத. ராமன் இருந்த காலத்திலே எவ்வளவோ வதங்கள் செய்திருக்கிறான். ஆனால் ஒரு வதங்களில் கூட பிராட்டி அவனுடைய சகாசத்தில் இல்லை என்றுதான். சுபாகு, மாரீச்சன், தாடகை போன்றவர்களை 12 வயசுல சம்ஹாரம் பண்ணான் இல்லையா? அப்படி சம்ஹாரம் பண்ணக்கூடிய காலத்துல அவனுக்கு கல்யாணம் விவாகமே ஆகலனால் சீதா பிராட்டி இல்லை. ராவணனை முடிக்கக்கூடிய காலத்திலையும் அவன் இல்லை, சீதா பிராட்டி கூட இல்லை. அவங்க அசோகவனத்துல சிறையிலே இருந்தாள். ஒன்னும் சொல்ல போனான்னா, இந்த கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசர்களை தனி ஒருவனாக ராவணன் முடித்தான். எல்லாரும் சொல்லக்கூடியது தான். ஏன்னா ராமன் பேர்ல ராமன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேல முன்னாடி பிறந்தவன். அதுலயே போய் விசாரம் இருக்கு, அது இருக்கட்டும், பரவாயில்ல, அதை பத்தி போக வேண்டாம். ராமன் நேற்றுக்கு பிறந்தானா, 2000 வருஷத்துக்கு பிறந்தானா, வேற 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தானான்ற விசாரம் நமக்கு வேண்டாம். ஆனால் அப்படி இருந்த காலத்திலே, அவன் அவதாரம் செய்த காலத்திலே அதை கூட சொல்வார்கள். பல பட்டிமன்றங்களை பேசக்கூடியது என்னன்னா, நீங்கள் வந்து சீதா பிராட்டி இருந்த காலத்திலே ராமன் எந்த விதமான சம்ஹாரமும் செய்ததில்லை அப்படின்னு சொன்னா, இல்லையே கரதூஷணவதம் செய்திருக்கிறானே. எடுத்து பாருங்கள், வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப தெளிவாக விளக்கி இருப்பார். கரதூஷண வதம், அந்த 16,000 ராட்சசர்களை வதம் செய்வதற்கு முன்னால லக்ஷ்மணன் இடத்திலே சொல்கிறான். லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா நான் வந்து இவர்களை நின்று நான் முடிக்கிறேன்னு சொல்றான். இல்ல நானே இவர்களை முடிக்கிறேன், லக்ஷ்மணா நீ சீதையை அழைத்து கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குகைக்குள்ள போன் வந்து கூட்டு போய் ஒரு இடத்துல விட்டுடுறான், தனியான பிரதேசத்துல. அப்ப கூட சீதா பிராட்டி அவர் பக்கத்திலே சகாசத்தில் இல்லை. 14,000 ராட்சசர்களை தனி ஒருவனாக ஒழித்தான் ராமன். அப்படின்னா அது அவனுடைய வீரத்துக்கு இதுன்றது இல்ல, சீதா பிராட்டி பக்கத்துல இல்ல, அதனால இவ்வளவு பெரிய வதம் அவ்விடத்திலே நடந்தது என்று காட்டுகிறார்கள். சுக்ரீவனுக்கு எப்படி இப்படி ஒரு ராமனுடைய சேர்க்கை ஏற்பட்டது? எங்கேயோ கிஷ்கிந்தையில ரிஷிமுக பர்வதத்திலே ஒரு காட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கான். அனுமானே ராமனை பார்க்கக்கூடிய பம்பா தீரத்திலே பார்க்கக்கூடிய காலத்திலே எப்படி இருக்காங்க, எப்படி கேட்கறான்னா, இந்த குரங்குகள் உழவக்கூடிய காட்டிலே நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு நிலவை போலே வந்திருக்கிறீர்களே, காட்டிலே நிலா வெறித்தால் என்ன யாருக்கு புண்ணியம்? திருமங்கையாழ்வார் பாட, பெதையேன் கனவிலும் காட்டகத்தோர் வல்லிக்கடி மலரின் நன்னருவாசம் மத்தாரானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்குகுத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் முலையும். பாடுற திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக தன்னுடைய பாவத்தை நாயகி பாவமாக மாற்றி கொண்டு பாடுறார். கனவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலரின் நன்னரு வாசம் அத்தாரானு வேதாமே. நல்ல ஒரு பெரிய அடர்ந்த கானகம். அந்த கானகத்திலே ரொம்ப வாசனையை தரக்கூடிய புஷ்பங்கள். ஆனா மனித சஞ்சாரமே இல்லையே. அந்த இடத்துல இந்த புஷ்பத்துக்கு என்ன வேலை? அது புஷ்பம் பூக்கும், நல்ல நறுமணத்தை கொடுக்கும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தானே அதனுடைய ஆயுசு முடிஞ்சுன்னா கீழே விழுந்து போயிடும். அதை போல தானே கேட்கிறார் அனுமன். கேட்கிறார், இந்த இடத்துல இந்த குரங்குகள் சுத்தக்கூடிய இந்த காட்டுல நீங்கள் அந்த கானகத்திலே நிலவெறிக்க வந்தீர்களோ என்று கேட்கிறான்.
அப்படிப்பட்ட இவனுக்கு அனுமானே கேட்கக்கூடிய காலத்துல அந்த சுக்ரீவனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சுக்ரீவனிடத்திலே சக்கியம் கொண்டான் ராமன், நண்பனாக ஏற்றுக்கொண்டான், அக்னி சாட்சியாக. அது மட்டும் இல்ல, சுக்ரீவனிடத்தில் சரணாகதி பண்ணான் என்று தெரிவிக்கிறார். அது சரணாகதி இருக்கட்டும், ஆனால் சுக்ரீவனிடத்தை நட்பு கொண்டான் என்று தெரிவிக்கிறார். இந்த நட்பு ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுவும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் தான். பிராட்டியினுடைய கட்டாட்சம் என்று ஒண்ணு இருக்காது. ராவணன் பிராட்டியை அபகரித்து கொண்டு செல்கிறான். அப்படி செல்லக்கூடிய காலத்துல என்ன பண்றாள், பிராட்டி பல திருவாபரணங்கள்லாம் தன் மேல அணிந்து கொண்டிருந்தாள். எல்லா திருவாபரணத்தையும் என்ன பண்ணா, ஒரு மூட்டை கட்டி தூக்கி நேரம் போடுறான். அந்த புஷ்ப விமானத்துல போகக்கூடிய காலத்து கீழே தூக்கி போடுறான். யாராவது பார்த்தால் இதை காட்டலாம், ராமன் கிட்ட ஒரு அடையாளம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போடுறான். அது எங்க போய் விழுந்ததுன்னா, ரிஷியமுக பர்வதத்திலே இந்த சுக்ரீவன் தன்னுடைய வானராதிகளோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்தை அவர்கள் நடுவுல போய் விழுந்தது. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறான். அப்போ அது சொல்றார்கள், பூர்வாசிரியர்கள் சொல்றார்கள், சுக்ரீவனுக்கு ஏற்கனவே பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைச்சுடுத்து. எப்படின்னா, பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் எல்லாம் அதுக்கு பிரதிநிதியாக அவன் திறத்துல உழுத்துடுத்த. அதை கொண்டு அவன் பிராட்டியை தேடுவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் அவனுக்கு கிடைத்துடுது. அதனால ராமன் அக்னி சாட்சியமாக அவன் திறத்தை நட்பு கொண்டான் என்று காட்டுகிறார்கள். ஹனுமான் எடுத்துக்கோங்க. ஹனுமான் எவ்வளவு உயர்ந்த குணங்கள் படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் அந்த ஹனுமான். அப்படிப்பட்ட அனுமானை திருத்தியது யார் அப்படின்னு கேட்டா, பிராட்டி தான். எப்படின்னு கேட்கிறார். இந்த இதுக்கு போகக்கூடிய வனத்துக்கு இந்த சீதையை தேடி லங்காப்பட்டினத்துக்கு போகக்கூடிய காலத்திலே முதல்ல ஒரு சிம்சுகா விருட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு விருட்சத்துல தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு அனுமான் என்ன பண்றான், நேர போயிட்டா அந்த ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியோட பேசுற சமயத்துல இது பண்ணிட்டா அவன் காரியம் கெட்டு போயிடுமோ. ரொம்ப மதியோகி அனுமான்னு சொல்லக்கூடியவன். ஒரு காலத்துல அவன் பண்ணக்கூடியதை பார்த்தா, ஒரு தூதனாக இருக்கக்கூடியவன் எவ்வளவு காரியங்கள் வெளி தேசத்துல போகக்கூடிய காலத்துல பண்ண வேண்டும் அப்படின்றத நன்றாக புரிந்து கொள்ளலாம். அவன் ரொம்ப மதியோகி, தன்னுடைய உருவத்தை அப்படியே சுருக்கி கொண்டு அந்த சிம்சுபா விருட்சத்திலே இருக்கிறான். அப்படி அந்த பவனத்திலே இருந்த அசோகவனத்திலே பிராட்டி இருந்த காலத்திலே அவ்விடத்துல இருக்கக்கூடிய ராட்சசிகளாலே பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானாள் பிராட்டி. அது மட்டும் இல்லை, ராவணன் அப்பப்ப பிராட்டியை மிரட்ட வேண்டியது, அது மட்டும் இல்லை என் ஆசைக்கு இணங்க வேண்டியது அப்படின்னெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு செயல்கள் நடந்திருக்கக்கூடிய சமயம். பிராட்டி ரொம்ப நொந்து போய் இருக்கக்கூடிய சமயமா இருக்கிறது. ஒரு சமயம் அதே மாதிரி இருக்கக்கூடிய அனுமான் அந்த சிம்சுபா விருட்சத்திலே இருக்கக்கூடிய உட்கார்ந்து மறைந்திருக்கக்கூடிய சமயத்திலே ராவணன் வருகிறான். பலவிதமான தர்ஜனங்கள் ஸ்பர்தனங்கள் எல்லாத்தையும் அவர் பிராட்டியை இது பண்றான். நிந்த மொழிகள் எல்லாம் தெரிவிக்கிறான். எனக்கு நீ உடன்பட்டு தான் ஆக வேண்டும் என்று மிரட்டுகிறான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கூட பிராட்டியான வில்லப்பட ராவணனுக்கு நல்ல உபதேசங்களை செய்கிறாள் என்று காட்டுகிறார்கள். சீதாம் ஆஸ்ரித்ய தேஜஸ்வி, அந்த பேச்சையெல்லாம் கேட்டான். யாரு? அனுமான் சிம்சுபா விருட்சத்திலே உட்கார்ந்து கொண்டு சீதை பேசக்கூடிய அந்த பாஷணங்களை எல்லாம் கேட்டவன். சீதாம் ஆஸ்ரித்ய தேஜஸ்வி என்று தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். தேஜஸ், அவனுக்கு ஒரு தேஜஸ் ஒன்றுதான். சீதாவினுடைய வார்த்தைகளை, இந்த பாஷணங்களை கேட்டதுனாலே அனுமானுக்கு ஒரு தேஜஸ் ஏற்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள். அது என்ன தேஜஸ்? அந்த தேஜஸ்னால என்னன்னா, அவன் வரக்கூடிய காலத்துல எப்படி இருந்தான்னா, அனுமான் எப்படி சொன்னான், தன்னை எப்படி உருவகப்படுத்தி கொண்டான்னா, அவன் சொல்றான் தாசோகம், அதாவது தூதோகம் ராமஸ்ய. அவன் சொல்றான், நான் ராமனுடைய தூதனாக வந்தேன். எப்போ பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை அவன் மேல பட்டதோ அப்ப சொல்றான் தாசோகம் கோசலேந்திரஸ்ய. வரும்போது தூதனாக வந்தவன் போகும்போது எப்படி போறான், நான் தாசனாக செல்கிறான், ராமதாசனாக செல்கிறான். அப்பேற்பட்ட கடைக்கண் பார்வை என்று தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பிராட்டியை நேர்பட பற்றினால் என்ன அப்படின்னு கேட்டா, இதை போல ஒரு இதுதான், ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆனால் சில பேர் அண்ணனும் தங்கி என்ன பண்ணார்கள், கடும்பாறு பற்றினார்கள் அவனிடத்துல. அந்த நேர்மையை கெட்டுப்போகும் அளவுக்கு அவனை பற்றினார்கள் என்றதான காட்ட வந்த விஷயமா இருக்குது. அப்புறம் பஞ்சவடின்ற இடத்துல ராமன் இருக்கிறான். வனவாசத்துல இருக்கக்கூடிய காலத்துல சூர்பனைகள்னு சொல்லக்கூடியவள், ராவணனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவள் ராமன் பாலும் லக்ஷ்மணன் பாலும் யாராவது ஒருத்தரை அடைய வேண்டும் என்று மையல் கொண்டான். ஆனால் என்ன பண்ணா, யாருமே ரெண்டு பேருமே அதுக்கு உகந்தவர்கள் இல்லை. அப்போ என்ன பண்றா, சீதை திறத்திலே முறைகட போய் நடக்க போனான். அப்போ என்ன பண்றா, தலையிலங்கம் அகலல்கள் அரக்கர குலக்கொடியை காதோடு மூப்புடன் அறியார் கதறி அவளோடு என்று தெரிவிக்கிறார். அவளோட மூக்கையும் காதையும் பங்கம் பண்ணார்கள், அப்படியே ஓடி போனாள் என்று தெரிவிக்கிறார்கள். இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன, பிராட்டிக்கு அவத்தியம் விளைவித்து ராமனை அடையணும் லக்ஷ்மணனை அடையணும் என்று நினைத்த காலத்திலே அவளுக்கு என்ன ஆச்சுன்னா,
ஒரு தீமையான ஒன்று இதுதான், நன்மை எதுவும் நடக்கவில்லையே. அதே போல ராவணன், அவளுடைய அண்ணனான ராவணன் பெருமாளை தள்ளி வைத்து பிராட்டியை கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தான், தன் உயிரை மாண்டு போனான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். பிராட்டியினுடைய சந்நிதி இல்லாதனாலே ராவணன் மாண்டு போனான்னு காட்டுகிறார்கள். அப்போ பிராட்டியினுடைய சம்பந்தம் எதுக்கு காரணமாக இருக்கிறதுன்னா, நமக்கு நம்முடைய மேன்மைக்கு எம்பெருமானை அடைவதற்கு அதுவே இன்றியமையாத காரணமாக இருக்கிறது. அது இல்லாமல் நடக்குமானா நடக்காது என்று காட்டுகிறார்கள். கடியார் தீய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் கொடியாவடு புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே என்று தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி முதல் பத்தில் தெரிவிக்கிறார். கடியார் தீய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் எப்படி பண்றான் எம்பெருமான், எப்படி பண்றான் மாதவன் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமியோட இருக்கக்கூடிய எம்பெருமான்னு தான் பேரு மாதவன்றதே. எப்படி பண்றான், அடியாருள்ள துன்பத்தை தீர்க்கக்கூடிய நொடியாரும் அளவைக்கண்ணு தெரிவிக்கிறார். பிராட்டியோட இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களை அடியவர்களுடைய துன்பத்தை எப்படி நீக்கிறான்னா ஒரு நொடி பொழுதிலே நீக்கிறான் என்று காட்டுகிறார்கள். எம்பெருமானாரும் சொல்ல, எம்பெருமானார் தான் ஒரு சரணாகதி பண்ணார் இல்லையா, ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே பெரிய பிராட்டியம் நம்பெருமாளும் இந்த ஸ்ரீரங்கன் ஆட்சியாரும் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய ஆஸ்தானத்திலே அந்த மிதுனத்திலே சேர்த்தியிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி கத்தியம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பிரபந்தத்தை ஸ்லோக ரத்னத்தை அந்த இடத்துல பண்ணார் என்று தெரிவிக்கிறார்கள். ஓம் பகவன் நாராயண அபிமதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவேஸ்வர்ய ஷீலா ஜனவதிகாதிசே அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தே என்று ஒரு பெரிய சூர்ணிகை இட்டார். பூர்த்தியா பிராட்டியை பத்தி தான், பூர்த்தியா பிராட்டியே உன்னை முன்னிட்டு கொண்டு இந்த பெருமாள் திருவடிகளே நான் சரணம் கூப்பிடுகிறேன் என்றுதான் அவர் காட்ட வந்த விஷயமா இருந்தது. அதுல கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு கேட்டா, கேசவன் தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்று சொல்லும்படியாய் நம் போல இந்த ராமானுஜ சம்பந்தம் நமக்கு ஒரு ஆச்சாரியனால் ஏற்பட்டது இல்லையா, அவர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலிருந்து ஒரு மேலான கதி உண்டு என்று அன்றைக்கே என்ன பண்ணிருக்கார், சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார் அந்த அழகிய மணவாளன் நம்பெருமாள். அது எதனாலே அப்படின்னு கேட்டா, அந்த பிராட்டியனுடைய சகாசத்திலே அந்த எம்பெருமானை அடைந்ததனாலே என்று காட்டுகிறார்கள். அப்ப இவர்களும் என்ன பண்ணுகிறார்கள், நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக பத்துகிறார்கள். அப்போ ஒரு தசை இருக்கு, இந்த இடத்துல நப்பின்ன பிராட்டியை எல்லா சமயத்திலும் நம்ம பத்தணுமா அப்படின்னு கேட்கலாம். அப்ப எம்பெருமானுடைய ஒரு அவஸ்தைகள் ஒரு இடத்துல மாறி மாறி இருக்கு. எம்பெருமானுடைய நிலைகளே பஞ்சப்பிரகார விசிஷ்டன் என்று சொல்லும்படியா இருக்கு இல்லையா. பரமபதத்திலே ஒரு நிலையில இருக்கிறான், ஸ்ரீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல்லே ஒரு நிலையில இருக்கிறான், விவாவதாரத்திலே ஒரு அவதாரங்களே ஒரு பிராட்டியை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எல்லாரும் எல்லா சமயத்திலும் எல்லா திசையிலும் ஒருவரையே போய் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. நப்பின்னை பிராட்டியை என்ன பண்றார், பரம்னு சொல்லக்கூடிய அந்த பரமபதத்திலே எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய நிலைமையிலே யாரை நாம பத்த வேண்டும்னா, கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை. மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்தைக்கும் பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலைமை 3 பிராட்டிகளோட இருக்கிறான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று சொல்லும்படியாய் 3 பிராட்டிகளோட எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலைமையிலே அப்போ பத்தக்கூடியது நமக்கு என்ன இருக்கணும், 3 பிராட்டியாரையும் பற்ற வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல அவர்கள் தான் பிரதான மகிழ்ச்சிகளாய் அவ்விடத்திலே இருக்கிறார்கள் என்று காட்டுகிறான். அதே போல நம்மாழ்வார் புலற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் எழல் போல்வனர். பரவத்தில் இருக்கக்கூடிய இருப்பு அந்த 3 பிராட்டிகளோட இருக்கக்கூடிய சகாசத்திலே அந்த சாமீபத்திலே எழுந்தருள் இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று காட்டுகிறார் நம்மாழ்வார். வேதமும் தெரிகிறது. ஸ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோ, ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானா இருக்கக்கூடிய எவ்வளோ இருக்கான், லக்ஷ்மிஷ்ச பத்னியோ, லக்ஷ்மியும் பத்னிகளும்னு கூட 2 த்விவச்சனத்தை பிரயோகம் பண்றாரு. இருமையை பிரயோகம் பண்றதுனால என்னன்னா 3 பிராட்டிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடியவனை அந்த பரம்ன்ற நிலையில அந்த 3 பிராட்டிகளோடு இருக்கக்கூடிய நிலைமைகள் அந்த பிரதான மகிழ்ச்சிகளை சரணம் பற்ற வேண்டும், அவர்களை முன்னிட்டு கொண்டு சரணம் பற்ற வேண்டும். ஆனால் அந்த வியூகம்னு சொல்லக்கூடியது அடுத்த திருப்பார்கடலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கூடிய நிலையிலே சந்தனிமென் முளைமலரால் தரணிமங்கை தாமிருவர் அடிவருடும் தன்மையானை. அந்த திருப்பார்கடலே 2 தேவிகள் தான், ஸ்ரீதேவி, பூதேவி. அந்த 2 பேரை அனுசரித்து அவர்களை முன்னிட்டு கொண்டு சரணம் பற்ற வேண்டும் என்று காட்டுகிறார்கள். ராமாவதாரத்திலே சொல்லவே வேண்டாம், ஒரே மனைவியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி தான். ஆனால் வராகாவதாரத்தில் பூமா பிராட்டி
கிருஷ்ணனுக்கு என்னன்னா 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்பன்னு சொல்லும்படியாய் 16,000 பெண்களை மணந்து கொண்டான். ஆனால் பிரதான மகிழ்ச்சி யார் அப்படின்னா ருக்மிணி பிராட்டி கூட கிடையாது, நப்பின்னை பிராட்டி தான் பிரதான மகிழ்ச்சி. அதனால நப்பின்னை பிராட்டியை கை கொண்டுதான், நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் அவர்கள் இந்த புருஷகாரத்தில் இந்த காரியத்திலே சரணடைய வேணும் என்று தெரிவிக்கிறார்கள். உடனே புருஷகாரம் பிராட்டி பண்ணுகிறாள் அப்படின்னு சொன்னீர்களே, இந்த புருஷகாரன்னா என்ன? அடுத்த கேள்வி அதுதாங்க. புருஷகாரன்னா என்ன தெரியாது, நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே சுவாமின்றார். சாஸ்திரங்களிலே தெரிவிக்கக்கூடிய விஷயம், இந்த ஜீவனானவன் அந்த ஆத்மாவுக்கு ஒரு க்ஷேமம் விளையணும், ஒரு நன்மை விளையணும் அப்படின்னா ரெண்டு மார்க்கங்கள், ரெண்டு வழிகளை தெரிவிக்கிறது. ஒன்று பக்தின்னு சொல்லக்கூடிய மார்க்கம், மற்றொன்று பிரபத்தி இல்லைன்னா சரணாகதி என்று சொல்லுவார்கள். இந்த ரெண்டு மார்க்கத்தாலே தான் இந்த ஆத்ம நன்மை ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார்கள். இதுல இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப சிரேஷ்டமானது, எது முக்கியமானது, எது சுலபமானது அப்படின்னு கேட்டால் சரணாகதி இல்ல பிரபத்தின்னு சொல்லக்கூடியதான் ரொம்ப சிறந்தது என்று தெரிவிக்கிறார்கள். இப்பட்ட சரணாகதியை செய்யக்கூடிய காலத்திலே கீழே தெரிவித்தார் போல எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் புருஷகாரம். அது மட்டும் இல்ல, புருஷகாரம்னா அது புருஷகாரத்தின தன்மை. ஆனா அந்த புருஷகாரம்னு சொல்லக்கூடிய சமயத்திலே பிராட்டி என்ன செய்கிறாள் அப்படின்னு கேட்டா, நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு சம்சாரியாய் இருக்கக்கூடியவன் அவன் இடத்துல எப்படி புன்னனைய குத்தம் செய்யணும் என்று சொல்லும்படியாகவும், அகமஸ்மி அபராதானாம் ஆலயகா என்று சொல்லும்படியாக நம்மளாம் ஒரு ஆலயம் சொல்றார். நம்மளாம் ஒரு ஆலயம். என்ன ஆலயம்? தோஷாலயம். தோஷங்களையே கொண்டிருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறோம். அதான் நம்மளுடைய எண்ணத்துல அப்படி இருக்கணும். நிறைய தப்புகள் செய்திருக்கிறோம், குன்ற ஒரு பர்வதத்தை போலே, ஒரு மலையை போலே குற்றங்கள் செய்தவராக இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றான், ஏதோ ஒரு ஜென்மத்துல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு சொல்லும்படியாய் பல ஜென்மங்கள் இந்த கர்மாவனால என்னன்றது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஜென்மாவாக இருக்கிறது. பல ஜென்மங்களிலே பிறக்கிறான். ஏதோ ஒரு ஜென்மாவிலே ஏதோ ஒரு விபரமானுடைய கட்டாட்சத்தினாலே ஒரு ஆச்சாரியன் திறத்தை போய் அடிபணிகிறான். அவனிடத்திலே மந்திர உபதேசங்களை எல்லாம் பெறுகிறான். அது கொஞ்சம் என்ன ஆகுது, அவனுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது, பரமாத்மானா என்னன்னு தெரியாது, நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு நம்மளுடைய மேன்மையான கதிக்கு இந்த வெம்பெருமான் தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்றான், வெம்பெருமான் திருவடிகளிலே போய் சரணடைகிறான். போய் சரணடையக்கூடிய காலத்துல என்ன பண்றான், அந்த சேத்தனனை பார்க்கிறான். அவன் விழுந்த அந்த ஆத்மாவை, ஜீவாத்மாவை பார்க்கிறான் அந்த எம்பெருமான். பார்த்த உடனே அவனுடைய கணக்கு மொத்தம் அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போறது. எவ்வளவு பாப்பங்கள் பண்ணியிருக்கிறான், அனாதி காலமா எத்தனை வருஷமா எத்தனை பிறப்புகளா சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப்பங்களை பார்த்தால் கூடு போரித்து கிடக்கிறதே அப்படின்னு நினைக்கிறான். முதல்ல அவன் நினைக்கக்கூடியது அதுதான் இருக்கு. அப்போ இவனை என்ன பண்ணணும், இவ்வளவு பாபங்கள் செய்தவனை என்ன பண்ணணும்? சாஸ்திரம் சொல்றது அவனுக்கு தண்டனை கொடு, அதற்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடு என்று தெரிவிக்கிறது. ஆனால் அப்படி தண்டனை கொடுத்துருவானா அப்படின்னா, அப்படி கொடுக்கறதுக்கு பிராட்டி விடமாட்டாள் அப்படின்றது தானே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்போ சீரிச்சு சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய பிராட்டி சொல்றார், ஐயோ பாவம், இவனை போய் ஏன் தண்டிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாராம். இவனை போய் தண்டிக்கிறேன்னு, ஏன் இவனை விட தண்டிக்கிறதுக்கு யார் ஆள் நீ நினைக்கிற? எவ்வளவு பாபங்கள் செய்திருக்கிறான் தெரியுமா அப்படின்றார். இல்ல பரவாயில்ல, இருந்தா கூட இப்ப தப்பு பண்ணிட்டேன்னு மனம் இறங்கி உன் திருவடிகளிலே விழுகிறான், இவனை மன்னிக்க கூடாதா? இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்துட்டே இருந்தேன்னா என்னுடைய சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணும், அதுக்கெல்லாம் ஜலாஞ்சலி, அதுக்கெல்லாம் தர்ப்பணம் தான் பண்ணணும். சாஸ்திரங்கள்லாம் நான் எதுக்கு எழுதி வைக்கிறது? 1,00,000 தப்பை செய்துட்டு வருவான், அவனை எல்லாம் நான் மன்னித்து விடணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்கள் இருக்கிறதே பயனற்றதாக போய்விடுமே இந்த உலகத்துல அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். இல்ல நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் கேட்டுக்கொள் அப்படின்றாராம் பிராட்டி. என்ன சொல்ல வர? நான் சொல்றேன் கேளுங்கோ. யார் ஒருவன் தான் செய்த தப்புக்காக மனம் இறங்கி உன் திருவடியிலே சரண் என்று விழுகிறானோ அவன் திறத்திலே நீர் சாஸ்திரத்தை பார்க்காதீர். யார் ஒருவன் உன் திறத்திலே தப்பு பண்ணிட்டே இருக்கான், உன்னிடத்திலே அடைய வேண்டும், உன் திருவடிகளிலே அடைய வேண்டும், தப்பு பண்ணது தப்புன்னு நினைக்கல, இது பாவன்ற பశ్చాத்தாபமும் அவன் இடத்திலே தோன்றவில்லை, உன் திருவடிகளிலும் விழாதவனாக இருக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணுனா உன் சாஸ்திரத்தை கொண்டு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அது கூடு. அதுதான் உன்னுடைய குணத்துக்கள் பரிமளிக்கிறது. அவனுக்கு எவ்வளவு தயான ஒரு குணம் இருக்கு, க்ஷமான ஒரு குணம் இருக்கு, காருண்யம்னு ஒரு குணம் இருக்கு. இந்த கருணைன்ற குணம், தயைன்ற குணம், கருணைன்ற குணம், இதுக்கெல்லாம் அந்த மாதிரி நீ பண்ண சாஸ்திரத்தை கொண்டே நீ எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாயானால் இந்த குணங்களுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கும்? இந்த குணங்கள்லாம் அப்படியே ஒரு சொல்றது ஒரு வெயில்ல வாடி வதைங்கின ஒரு கீரையை போலே ஆகிவிடாதா எம்பெருமானே? அதனால நீ என்ன பண்றன்னா உன்னிடத்திலே அடிபணியக்கூடியவனுக்கு நீ கண்டிப்பாக அருள் செய்துதான் ஆக வேண்டும்.
அந்த சமயத்தில் நீ சாஸ்திரத்தை கண்ணெடுத்தும் பார்க்காதே என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி பலபடியாக வந்து எம்பெருமானுக்கு என்ன பண்றாள், உபதேசங்களை செய்து என்ன பண்றாரா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருபையை வெளிக்கொண்டு வருகிறாள். எம்பெருமான் திறத்திலே உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த கிருபைன்றது. அவன் ஒன்றும் காருண்யம் இல்லாதவன் இல்லை. எல்லாரையும் வந்து இந்த மேல் நாட்டுக்கு அழைத்து போக வேண்டும், பின்னாட்டுக்கு அழைத்து போக வேண்டும் தான் அவனுடைய உள்ள கிடக்கையாக இருக்கிறது. ஆனால் என்ன பண்றது, எல்லாரையும் அழைத்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா சர்வமுக்தி பிரசங்கம்னு ஒரு பாப்பம் வந்து சேர்ந்துடும். சர்வமுக்தி பிரசங்கம்னா எல்லாருக்கும் முக்தி, எது பண்ணாலும், நன்மை பண்ணாலும் சரி தீமை பண்ணாலும் சரி அவனுக்கு வந்து சர்வமுக்தி பிரசங்கம். அப்படின்னா ஒரு அலுவலகம் ஒருத்தருக்கு, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பியூனா ஒருத்தர் வேலை செய்யறார், டைரக்டரா ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவருக்கும் 10,000 சம்பளம் இவளுக்கும் 10,000 சம்பளம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எங்களுக்குள்ள வேற்றுமையே கிடையாது, அவர் செய்யற வேலைக்கும் நான் செய்யற வேலைக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன ஆகும்னா ஒரு வேற்றுமை இருக்கிறது இல்லையா. அப்போ இந்த சாஸ்திரத்தை கொண்டு யாரை தண்டிக்க வேண்டுமோ அவனை தண்டி, யார் உன் திருவடிகளிலே வந்து விழுகிறானோ அவனை சாஸ்திரத்தால் கொண்டு அவனை இது பண்ணாத, உன்னுடைய கருணையாலே அவனை அங்கீகாரம் செய்யப்பா எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிருபையை கிளப்பி விடுகிறாள் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ இந்த பிராட்டியினுடைய செயல் தான் புருஷகாரம் என்று தெரிவிக்கிறது. அதுதான் பிராட்டியினுடைய பெருமை என்று தெரிவிக்கிறார்கள். தேவியா காருண்ய ரூபையா, கருணையே வடிவுட தேவின்னு சொல்லக்கூடியவள் எப்படி இருக்கான்னா கருணையே வடிவுடையவளாய் இருக்கிறாள். அதனாலே நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்னா எம்பெருமானை அடையக்கூடிய காலத்திலே ஒரு காலத்திலும் பிராட்டியை தவறாது முன்னிட்டு கொண்டே பகவானை பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அனுமான் நீ போற ராமாயணம் தான் நினைக்கிறேன். அனுமான் வந்து முதல்ல போய் சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்து விடுறார். திருப்பி ராமன் சேது பந்தனம் எல்லாம் பண்ணி லங்கையில போய் ராமராவண யுத்தம் முடிஞ்சு ராவணனை கொன்றான். முடிஞ்சு போயிடுது. அப்போ ராமன் சொல்றார் அந்த சமயத்துல கூட, அனுமான் நம்மளுடைய வெற்றி செய்தி சீதா பிராட்டிகிட்ட போய் சொல்லிட்டு வா. முதல் தடவை தூதனாக போனான், அதே தூதனை திரும்பி அனுப்புகிறான். ஏன்னா ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான்னா அவனையே தான் அந்த காரியத்தை செய்ய சொல்ல வேண்டும். உடனே சொல்றாரு, அனுமான் நீ போய் பார்த்துடுவா, அந்த அசோகவனத்துல போய் பிராட்டியை பார்த்து நம்முடைய விஜய செய்தியை சொல்லிட்டு வா என்று தெரிவிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு விபீஷன் இடத்துல அனுமதி பிரதானம் பண்ணி கொண்டு நேராக வந்து அசோகவனத்துல போறாங்க. போன காலத்திலே வந்து பிராட்டி இடத்துல சொல்றான், பிராட்டி உமக்காக நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். ராமன் லக்ஷ்மணன் வானராதிகள் எல்லாரும் நல்லபுடன் இருக்கிறார்கள். இன்னும் அதோட மற்றொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, ராமராவண யுத்தத்திலே ராவணன் மாண்டு போனான். இனிமேட்டு நீர் இந்த இடத்துல சிறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கிறான். எழுத்த காலத்துல பிராட்டி ரொம்ப சந்தோஷம். பேச்சே வரல கொஞ்ச நாள் வயசாலத்திலேயே அப்படியே திக்கித்து போனாள். அதுக்கப்புறம் சொல்றா, ஹனுமான் நான் என்னவோ இந்த இடத்துல இந்த சிறையில வந்து மாட்டி கொண்டிருக்கிறேன், உனக்கு எவ்வளவோ பரிசு தரலாம் இந்த வார்த்தையை நீ சொன்னதுக்கு, ஆனால் எதுவும் தரக்கூடிய நிலைமையில நான் இல்லை. ஆனா ஒரு காலத்துல நான் உனக்கு தருவேன் பரிசை, ஆனா நீ அப்ப சொல்லு உனக்கு என்ன பரிசு தரலான்னு நான் நினைக்கிறேன், நான் கொடுக்கலான்னு நான் நீ சொல்லுன்னு ஆகும். இப்போ சொன்னா நான் பிராட்டிய, நீ எனக்கு பரிசு தரணுன்றதுலாம் ஒன்றும் அவசியமே இல்லை, எனக்கு பரிசு தரணும்னு நினைச்சான்னா ஒரே ஒரு வரம் எனக்கு கொடுன்னு. என்ன வரம்னு கேட்டாள். அதாவது தசரதன் மாதிரி வரம் கொடுக்கக்கூடியவளே இல்லை சீதா பிராட்டி. என்ன வரம்னு சொல்லு, அப்பதான் நான் கொடுப்பேன்னாலாம். உடனே சொன்னாலாம், இந்த உன்னை சுத்தி இந்த அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் எவ்வளவு பாடுபடுத்தினார்கள் உன்னை, அவர்களெல்லாம் வந்து நான் வதம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு அது அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாலாம், பாப்பானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன நகஸ்சின்னா அபராத்தியத்தையும் தெரிவிக்கிறார் வால்மீகி பகவான். பாப்பானாம் வா சுபானாம் வா, பாப்பத்தை செய்தவர்களாக இருக்கலாம், நன்மையை செய்தவர்களாக இருக்கலாம், அதுக்காக அவர்களை வதைக்கணும்னு இதுவா என்ன? இந்த உலகத்திலே நகஸ்சின் ந பராத்தியதி, இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் யார் தான் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். குற்றம் செய்யாதவர்கள் எல்லாரும் குற்றம் செய்தவர்களாகத்தானே இருக்கிறார். குற்றம் செய்தவர்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போயிட்டோமே, ஆனால் அப்புறம் தண்டனை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. இந்த கிருபைக்கு என்ன வழி, அப்புறம் அவனுக்கு நல்ல கதிக்கு என்ன வழி, எதுக்குமே வழி இல்லாத போயிடுமே. இவர்கள்லாம் யார் பாவம், இவர்கள் எல்லாம் கேவலம் அம்பை போலே. அவனுடைய முதலாளி என்ன சொன்னாலும் அதை செய்தவர்கள். திருஜடைன்றவன் என்ன பண்றா, இந்த ராமன் வந்து இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனம் கண்ட காலத்திலே சொல்றார், ராமன் வந்து நல்லா ஜெயிச்சுட்டுதாகவும் போர்ல இந்த ராவணனை வந்து அவன் தலையெல்லாம் வந்து சவரம் பண்ணி இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏற்றி தெற்கு திசையிலே அவனை அழைத்து போவதா, ராவணன் வந்து மாண்டு போவதாக நான் சொப்பனம் கண்டேன், அதனால சீதா பிராட்டி இந்த மாதிரி படுத்தாதீர்கள் என்று சொன்னாலாம். அப்போவே சொல்றாளாம் சீதா பிராட்டி சொன்னாலும், அப்படி ராமன் வந்து ஜெயிச்சான்னா கூட உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் பிராட்டி சொன்னான்.
அவர்கள் அப்போ சமயத்தில் சரணடைஞ்சாங்க. சரணெல்லாம் அடையல. அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு பயந்தார்கள். நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்களை நான் காப்பாற்றுகிறேன், தானாகவே சொன்ன வார்த்தை என்று காட்டுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடியதான் இந்த புருஷகார வைபவம் என்று தெரிவிக்கிறார்கள். உந்து மதகளித்தன் ஓடாத தோள் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் வந்தங்கமழும் குழலி கடைதிரமாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் பூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த கீழே தெரிவிச்ச கிரமத்துல பிராட்டியை புருஷகாரமாக பற்றி கண்ணன் எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்றதுதான் இந்த பாட்டுக்கு கருத்து. அதனால பிராட்டியை திருப்பள்ளி உணர்த்துகிறார்கள். அப்படி பிராட்டியை எழுப்பக்கூடிய காலத்துல எப்படி எழுப்புகிறாள்னா, நந்தகோபனை முன்னிட்டு பிராட்டியை எழுப்புகிறார்கள். அப்போ நந்தகோபனை முன்னிட்டு எழுப்புகிறாள்னா நந்தகோபனுக்கு சில விசேஷணங்கள் இட வேண்டுமே, அவனுக்கு அடைமொழிகள் வேண்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல உந்து மத கழித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன், உந்து மத கழித்தன் ஓடாத தோல் வலியன் அப்படின்னு 2 அடைமொழியை கொடுக்கிறார். உந்து மத கழித்தன் அப்படின்னு சொன்னா கண்ணபிரானை சொல்லும் போது என்ன பண்ணோம்னா, நந்தகோபன் குமரன்னு சொன்னார்களே, நந்தகோபன் குமரன்னு சொன்னார்களே கீழே. அதே போல அந்த சம்பந்தத்தை இட்டு சொல்ல எப்படின்னா, நப்பின்னையை சொல்லக்கூடிய காலத்திலே எப்படின்னா நந்தனுடைய சம்பந்தத்தை இட்டே சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த மாமனாருடைய பேரை சொல்லி தனக்கு சம்பந்தத்தை கேட்பதுதான் தனக்கு உகப்பாக கருதக்கூடிய பெண்மணியாய் அமைந்திருக்கிறாள் அந்த நப்பின்னைன்னு சொல்லக்கூடியவள். உந்து மதகளித்தன் அப்படின்னா அதுக்கு 2 விதமான யோஜனைகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது நந்தகோபனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனிடத்துல யானைகள் இருக்கான். உந்து மத களிறுனா யானைகள். அந்த யானைகள் எப்படி இருக்கான்னா, அந்த யானைகள் அவனிடத்துல இருக்கக்கூடிய யானைகள்லாம் அவனாலே உந்தி தள்ளப்பட்ட யானைகள். அதாவது என்னன்னா, நந்தகோபனுடைய தோல் வலிமையை காட்ட வந்தது. அவன் திறத்திலே இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் யானைகளை கூட தள்ளக்கூடிய அளவுக்கு தோல் வலிமை பெற்றவனாக இருக்கிறான் நந்தகோபாலன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இன்னொரு இது தெரிவிக்கிறார், மதம் உந்து கழித்தன். நந்தகோபனே ஒரு யானைன்னு தெரிவிக்கிறார். யானையானது என்ன பண்ணும், அந்த மத நீரை பெருக்க விட்டு கொண்டே இருக்கும். அந்த கண்ணுலேருந்து ஒரு ஜலம் பெருகிட்டே இருக்கும். அப்போ மதம் உந்து கழித்தன், இவனே ஒரு யானையை போல இருக்கிறான், களிற்றை போல இருக்கிறான் நந்தகோபாலன். மத நீரை பெருக விடக்கூடிய களிற்றை போல இருக்கிறான் நந்தகோபன் என்று தெரிவிக்கிறார்கள். இப்போ 2 பொருளாலையும் நீங்க பார்த்தோமேனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நந்தகோபாலன் சொல்லக்கூடியவன் முந்து மத கழித்தன், அவன் ஓடாத தோல்வழி நல்ல வலிமை மிக்கவன் அப்படின்ற அர்த்தத்தை ஊர்ஜிதப்படுத்தி காட்டுகிறது. இன்னொரு கருத்து தெரிவிக்கிறார்கள், மதம் உந்தான் என்ற களிரை உடையவன், களிறுகளை உடையவன், யானைகளை உடையவனா இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். யானைகளை உடையவனா, இவன் திருவாயற்பாடிக்கு தானே தலைவன். அவ்விடத்துல பசுக்களை வைத்ததோ பாலை கறந்து ஏதோ வியாபாரம் பண்ணி விட்டுருக்கான்னு இவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருந்தோம். யானை மத யானைகளை உடையவனா இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம், எப்படி அப்படின்னு கேட்கிறார்கள். கேட்ட காலத்துல தெரிவிக்கிறார், இல்ல நந்தகோபனுக்குன்னு சொந்தமா யானை இருக்கணும்னு அவசியமா என்ன. நந்தகோபனும் இவனும் வசுதேவனும் ரொம்ப ஸ்னிக்தர்கள், ஆத்ம நண்பர்கள், மித்திரர்கள் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அவருடைய சொத்து இவருடையது, இவருடைய சொத்து அவருடையது என்று சொல்லலாம்படியாய் அமைந்திருக்கக்கூடியது. வசுதேவர் திறத்திலே பல களிறுகள் உண்டு, அதெல்லாம் நந்தகோபன் களிறுகளை போலே. அதனால மத களிறுகளை உடையவன் என்று தெரிவிக்கிறார்கள். சுவாபதேசத்தாலே தெரிவிக்கிறார்கள். அதாவது உள்ளுரை பொருளாலே தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, நந்தகோபனே ஸ்வதகா இயற்கையாகவே களிறுகளை பொருத்தியவனாய் இருக்கிறான், யானைகளை உடையவனாய் இருக்கிறான்னு தெரிவிக்கிறார்கள். எப்படின்னு கேட்கிறார்கள். எம்பெருமானே ஒரு கண்ணனே ஒரு களிறு தானே தெரிவிக்கிறார்கள். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் தெரிவிக்கிறான். 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். அது எப்படின்னு கேட்கிறான். தொடரு சங்கிலிகை சலாறு பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் பெரியாழ்வார் பாடுகிறார். வரக்கூடிய காலத்திலே கண்ணன் வரக்கூடியதுல எப்படின்னா, தொடரு சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன் மணி ஒலிப்ப, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அவனோட மணி ஓசை முன்னாடி வாரணம் பையனின் ஊர்வது போல். வாரணம்னா யானை,
வாரணம் வந்து அந்த யானை எப்படி எப்படி ஊர்ந்து வருதோ அது போல கண்ணன் வருகிறான், கண்ணனே கழிவுன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, கண்ணன் அது மாதிரி ஒரு கரிலர் இல்லை, அவன் இடத்துல 1000 யானைகள் நந்தகோபன் இடத்துல இருக்குன்னா என்ன, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான். கண்ணன் வரக்கூடிய சாலையில் அப்படின்னா 1000 பிள்ளைகளோட வருவான். அப்போ 1000 யானைகளை உடையவனாய் இருக்கக்கூடியவன் நந்தகோபன் என்று தெரிவிக்கிறார். உலகமேத்தும் தென்னானாய் வடபானாய் குடபானாய் குணபால மதயானாய் இமையோர்க்கென்னும் உண்ணானாய். திருமையாழ்வார் சொல்றார், 4 திசையில 4 யானைகள் 4 பெருமாளை காமிச்சிட்டார். அந்த திருமாலிருஞ்சோலை மலையில ஒரு யானை, திருவேங்கட மலையில ஒரு யானை, திருக்கண்ணபுரத்திலே ஒரு யானை, திருவரங்கத்திலே ஒரு யானை, 4 யானைகள். எம்பெருமானே உலகமேத்தும் தென்னானாய் வடபானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்று சொல்லும்படியாய் அர்ச்சாவதாரத்தில் 4 யானைகள் இருக்கும் போது விவாகதாரத்தில் 1000 யானைகள் இருக்காதா என்ன? இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஓடாத தோல் வலியன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நல்ல தேஜ் வந்து தோல் வலியன், நல்ல வந்து தோல் வலிமை புரிந்தவனாக இருக்கிறான். அது தோல் வலிமை, ஓடாத தோல் வலியன்னு சொன்னது கூட 2 பொருள்களை காட்டுகிறார்கள். எப்படி இருக்கலாம்? யுத்த சாப்பிய பலாயனம், சௌரியம் தேஜோ திருதிஸ்தார்க்ஷம் யுத்தே சாப்பிய பலாயனம். கீதையில கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறான், க்ஷத்ரியனுடைய தர்மம் என்ன, க்ஷத்ரியனுக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னு காட்டுகிறார், தன்மை என்னன்னு காட்டுகிறார். காட்டக்கூடிய காலத்துல என்ன, சௌரியம் தேஜோ திருதிஸ்தார்க்ஷம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவதம். அதாவது க்ஷத்திரியனுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல எப்பவுமே அவனுக்கு மன துணிவு, ஒரு சூரனா இருக்கக்கூடிய இதெல்லாம் மன உறுதியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு சத்திரிய தர்மமா இருக்கக்கூடிய தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல வந்து சௌரியம் தேஜஸ்லாம் சத்திரியனுக்கு இருக்கக்கூடிய குணமா காட்டுகிறாள். அது மட்டும் இல்ல, அவன் எந்த சண்டையிலே போரிலே நின்றாலும் புறமிது விட்டு ஓடவே மாட்டான், நின்று சண்டை போடக்கூடியவனா இருப்பான். யுத்தம் சாப்பிய பலாயனம், பலாயனம் ஓடுறது, புறமுது காட்டி ஓடாதவனாய் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மிடுக்கன். அது மட்டும் இல்ல, நாட்டிலே வந்து அந்த இவனை போல நந்தகோபனை போல இருக்கக்கூடிய தோல்வழியின் யாருமே கிடையாதுன்றார். எப்படி முதல் பாசகத்துல சொல்லக்கூடிய காலத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்ற இடத்துல வியாக்கியானத்தை எழுதுகிறார்கள். பசும்புல்லில் நடந்து அறியாத நந்தகோபன், சிறியாத்தானை போலே நந்தகோபாலன் எழுதுகிறார்கள் வியாக்கியானத்துல. சிறியாத்தான்னு சொல்லக்கூடியவர் அவ்வளவு பரம காருண்யம் பொருந்தியவராக இருந்தார். பசும் புல்லுல கூட நடக்க மாட்டாரா, நடந்தா அந்த சின்ன சின்ன பூச்சிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அவத்தியம் வந்து ஒரு பிராண ஆபத்து ஏற்படுமோ என்று நினைத்து அந்த பசும்புல்லில் கால் வைக்காதவரை அப்படி சிறியாத்தானை போல இந்த நந்தகோபன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்டவன் எப்போ வந்து வேலை கையில் எடுத்தான்னா, கண்ணன் பிறந்த நாள்லயே கையில வேல் எடுத்துட்டான். அவன் இயற்கையிலே என்ன பண்ணான், தோல் வலிமை பொருந்தியவன் தான். ஆனால் எப்படி இருந்தான், அதையெல்லாம் காட்டிக்கொள்ளாமல் இருந்தான். எப்போ கண்ணன பெருமான் பிறந்து பரம்பின பக்கம் எல்லாம் பகை பூண்டுகள் ஆரம்பித்த காலத்திலே உடனே என்ன பண்ணான், கையிலே வந்து ஈட்டியை எடுத்துக்கொண்டான், வேலை எடுத்துக்கொண்டான் என்று காட்டுகிறார்கள். ஆனால் சுவாபாவிகமா எப்படி இருந்தானா, நல்ல சத்துவகுணம் பொருந்தியவனா இருக்கக்கூடியவன், ஆனால் தோல் வலிமை உடையவன். எதனால எப்படி தெரியுதுன்னா, தோல் வலிமை உடையவன், தோல் வலிமை. ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க பசும்புல்லில் நடந்தறியாது விதி தெரியாதவா நந்தகோபன் சொல்றீர்களே, தோல் வலிமை சொல்றீங்க, ரெண்டும் வந்து விருத்த காரணமா இருக்கு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பொருந்தாத காரணமா இருக்கேன்னு. இல்ல நீங்க நினைச்சு பாருங்க, கம்சன் வந்து ஒரு இதுவா பாருங்க. கம்சன் வந்து பெரிய ராஜா, மதுரை பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன். இந்த நந்தகோபன் சொல்லக்கூடியவன் திருவாய்ப்பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்ச்சேரி சின்ன கிராமம். அப்படிப்பட்ட சின்ன கிராமத்துக்கு தலைவனாய் இருக்கக்கூடியவன். கம்சனுடைய இதெல்லாம் என்ன, கண்ணன் பிறந்த நாள்ல இருந்து கண்ணனை எப்படியா ஒழிச்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடிய காலத்திலே ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து இந்த திருவாய்ப்பாடியே ஒண்ணுமில்லாத பண்ணணும்னா பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறான். நந்தகோபனுடைய தோல் வலிமையை நினைத்துத்தான் பண்ணவில்லை. அதனால என்ன பண்றான் கம்சன் என்ன பண்றான்னா, அந்த களவால வந்து வஞ்சகத்தன்மையாலே அவனை நலிய வேணும் என்று பார்க்கிறான் கண்ணனை. அதனால்தான் தான் நேர வந்து சண்டைக்கு வரல. பூதனை அமிச்சான், ஜகடாசுரன் அமிச்சான், புலம்பாசுரன் அமிச்சான், கேசி அமிச்சான், வரிசையா அசுரர்களை மேல மேல அமைச்சிட்டு இருக்கானே தவிர கம்சன் எங்கேயாவது நேர வந்து கண்ணனோட சண்டை போட்டானா போடல. காரணம் என்னன்னா, அவ்விடத்திலே தோல் வலிமை பொருந்திய நந்தகோபன் இருக்கிறான், அவனுக்கு எது சதுஷமாக போர் புரிய முடியாது என்று நினைத்தான் என்று காட்டுகிறார்கள். அதனால்தான் அந்த தோல் வலிமை இருப்பவனாக இருக்க கொண்டுதான் என்ன பண்றான்னா, அந்த கம்சனுடைய வந்து ஒரு வந்து அவனுக்கு அடங்கின பிரதேசத்திலேயே அவன் வந்து கண்ணனை வைத்து கொண்டு வாழ்ந்தான்.
தசரதன் எப்பேற்பட்டவன், சம்பராந்தகன். தேவர்களுக்கெல்லாம் போர் வந்து நடக்கக்கூடிய காலத்திலே இங்கிருந்து போய் அவன் வந்து தேவலோகத்தை போய் போர் புரிந்து வரக்கூடியவன் தேவாசுர யுத்தங்கள்ல. தசரதன் அப்படின்னு சொன்னாலே அந்த பேருக்கு 10 திசைகளை குறிக்கக்கூடியது. 10 திசைகளை வந்து தேரை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் பொருந்தியவனா இருக்கக்கூடிய தசரதன். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், ராமன் விவாகமாகி அந்த ஜனகபுரியிலிருந்து திரும்பி வருகிறான். வரக்கூடிய காலத்துல எதிர்க்க பரசுராமர் எதிர்பட்டார். பரசுராமர் எதிர்பட்ட காலத்திலே பரசுராமர் காலில் விழாத குறை. அந்த தசரதன் சொல்லக்கூடிய பாலானாம் அவன் புத்திரானாம் எதுவும் வதம் பண்ணிடாத குழந்தைகளே அப்படின்னு போய் பரசுராமன் காலிலேயே போய் விழுந்தார். ராமனுடைய பெருமை இவருக்கு தெரியாதா? கீழே சொல்கிறார் வந்து விஸ்வாமித்திரர், ராமன் வந்து முதல்ல குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ற முதல் கட்டம் எது அப்படின்னா, விஸ்வாமித்திரர் அந்த சபையில் வந்து ராமன் பேர் சொன்னதான். 12 வயசு வரைக்கும் ராமன் ஒருத்தன் இருக்கான்னு எப்போ தெரியும்னா, அதுக்கு முன்னாடி பாலகாண்டத்துல முதல்ல ஸ்லோகத்துல தெரியுமே தவிர ராமன் பிறந்தான்றது. அதுக்கப்புறம் 12 திருநட்சத்திரம் வரைக்கும் ராமனுடைய வைபவங்கள் ஒன்றுமே காண கிடைக்காது. அவனை முதல்ல வந்து சொல்றார், அவன் வேத்பி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். விஸ்வாமித்திரர் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் ராமன் பெரிய சத்திய பராக்கிரமன் என்று விஸ்வாமித்திரர் தன் வாயாலே சொல்லுகிறான். அந்த யாக சப்ரட்சணத்துக்கு இவனே அனுப்பி வைக்கிறான் ராம லட்சுமணர்களை. அவ்விடத்துல போய் தாடகை சுபாகு மாரீச்சன் போன்றவர்களா 2 பேரும் முடிக்கிறான். மாரீச்சனை அம்பாலை அடிச்சு எங்கேயோ கொண்டு போய் தூரத்துல கொண்டு போய் தள்ளுறான். அவ்வளவு வந்து என்ன சொல்றது, பலம் பொருந்தியவனாய் இருக்கிறான்னு இவனுக்கு தெரியும். ராமனை பத்தி நன்னாவே தெரியும். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றான், விஸ்வாமித்திரரோட போய் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய சிவதனுசை எடுத்து நான் ஏற்றி சீத்தையை மனம் புரிந்து வந்திருக்கிறான். இவ்வளவு பராக்கிரமங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய ராமன் அவனை பார்த்து அவனுக்கு ஏதாவது அவனுக்கு வந்து அவனை எதுவும் அபாயம் கொடுத்துடாத, அவனுக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்திடாதுன்னு பரசுராமன் காலிலே போய் விழுகிறான். எப்பேற்பட்டவன், தசரதன் சொல்லக்கூடியவன். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நந்தன்னு சொல்லக்கூடியவன் நந்தகோபாலன், ஒரு சிறிய ஆய்ச்சேரிக்கு தலைவனாய் இருக்கக்கூடியவன், தோல் வலிமை மிகுந்தவனாய் இருக்கக்கூடியவன், கம்சனுடைய பிரதேசத்திலேயே கண்ணனை வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறான்னா அது எப்பேற்பட்ட வீரம் என்று காட்டுகிறார்கள். தெரிவிக்கிறார், ஒரு நித்திய சம்சாரியா ஒருத்தன் இருக்கான், பல பாபங்களை செய்து கொண்டிருக்கான். அதான் வந்து அவனுடைய இதுவே எப்படி இருக்குன்னா, விருத்திகளே இந்த உலக இந்த சம்ஜாதி விஷயங்களிலே அவனுடைய விருத்திகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. எப்போ எவனும் எப்படிப்பட்டவனும் எந்த திசையில போனாலும் ஒரு காலத்துல அவனுக்கு பயப்படக்கூடிய காலம் ஒண்ணு வந்துதான் சேரும். வயோதிகம், முதுமை, ஜரைன்னு சொல்லக்கூடியது, எல்லாம் ரத்தம் சுண்டி போனா எல்லாம் ஜுவரம் சொல்லி, அது போல என்ன ஆகும், அந்த வயோதிகம் வரக்கூடிய காலத்திலே எல்லாருக்கும் ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே, பாப்பங்கள் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைத்து ஒரு அச்சம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவான் அவன், அவன் தன்னடைவே என்ன பண்ணுவான், எம்பெருமானே நீயே கதி, இருக்கிற கோயில் குளத்தெல்லாம் சுத்த ஆரம்பிப்பான். அதே போல கண்ணன் இவர்களெல்லாம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆய்ச்சியர்கள் ஆய்ப்பண்டுகள்லாம் என்ன பண்ணுவான்னா, கண்ணனுக்கு எப்போ எந்த சமயத்துல எந்த தங்களை பத்தி அவர் கவலைப்பட்டதில்லை, கண்ணனுக்கு எந்த சமயத்துல என்ன ஆச்சு வந்து ஆபத்து ஏற்படுமோன்னு பயப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, யாரை கண்டு அவர்கள் ஆறி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, நந்தகோபனுடைய தோல் வலிமையை கண்டு ஆறி இருப்பார்கள். கண்ணனு பெருமானுக்கு அந்த தீங்கும் விளையாது என்று தெரிவிக்கிறார்கள். அதனால ஓடாத தோல் வலியன் பின்னை தன் காதலன் தன் பெருந்தோள் நலம் பேணினலான். அது கண்ணபிரானுடைய தோல் நலத்தை இவர்கள் நியாயமா வந்து என்ன பண்றா, கண்ணனை அடையணுன்றது லட்சியம். பிராட்டியை அதுக்கு அனுகுணமா நப்பின்னை பிராட்டியை உணர்த்த வேணும். அப்போ இருக்கக்கூடிய காலத்துல கண்ணனுடைய தோல் நலத்தை பேண வேணும். அதாவது அவனுடைய காவலனாக இருக்கக்கூடியவன் அந்த நந்தகோபாலனுடைய தோல் நலத்தை உகந்து கூறுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆனால் நந்தகோபன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இந்த ஓடாத தோல் வலியன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மிடுக்கனா இருப்பானோ அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அவன் கொஞ்சமும் அகங்கார லேசமும் மற்றவனாய் இருப்பான் நந்தகோபன். அப்படின்னா பரம சுலபராய் சாதாரணப்பட்ட எல்லாரோடையும் பொறையற கலக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வந்து நந்தகோபன் என்று தெரிவிக்கக்கூடியவன். நந்தகோபன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளாய் பிறந்தவள் நப்பின்னை. மருமகள்னா கண்ணனுடைய மனைவி, அதனால தன்னுடைய நாட்டு பெண்ணாய் இருக்கக்கூடியவள். ஆனால் இயற்கையிலே இந்த நப்பின்னை பிராட்டின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா, கும்பன்னு சொல்லக்கூடிய வந்து ஒருத்தருடைய மகள். நியாயமா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, கும்பர் மகளே நப்பின்னாயும் சொல்லணும். கீழே சொல்லக்கூடிய வந்து அனுமான் வந்து பிராட்டிய சீதா பிராட்டியை வணங்கக்கூடிய காலத்தை ஜனகாத்மஜாயேன்னு சொல்றாரு. ஜனகனுக்கு எப்படி காட்டி கொடுத்தியோ அதே போல எனக்கு காட்டி கொடு என்று தெரிவிக்கிறாரு. ஜனகானாம் குலே கீர்த்தி வந்து ஜனகன் வந்து தன்னுடைய வந்து சீதையை சொல்லக்கூடிய காலத்திலே லக்ஷ்மணா, ராமா, தசரதா
இவள் இந்த பெண்ணானவள் இருக்கவளை சீதான்னு சொல்லக்கூடிய இவள் ஜனகானாம் குலே கீர்த்தி, என்னுடைய குலத்தின் பெருமையை வந்து நிலைநாட்டக்கூடிய பறைசாற்றக்கூடியவளாய் இருப்பாள் என்று தெரிவிக்கிறாள். அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட எப்படி இருக்குன்னா தன்னுடைய வந்து அந்த பிறந்த வீட்டு பெருமையை பாடக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த நந்தகோபனுடைய மருமகளா இருக்கக்கூடிய நப்பெண்ணை எதை நினைக்கிறாள்னா ஒந்து மதகளைத்தான் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலனைத்தான் தனக்கு அடைமொழியாய் சேர்த்துக் கொள்வதே பெருமையாக நினைக்கிறாள் என்று காட்டுகிறாள். ஒரு சங்ககால செய்யுள் ஒன்று ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது ஒரு பெண் எப்படி இருக்கான்னா அவர் பிறந்த வீடு ரொம்ப செல்வம் படைத்ததா இருக்கக்கூடியது. ஆனால் புக்ககம்னு சொல்லக்கூடியது அந்த கல்யாணம் பண்ணி பிறந்து புக்ககம் வந்து ரொம்ப வறுமை, எவ்வளோ வந்து அதை வந்து வசந்தாக வந்து செல்வம் படைத்ததாக இருந்ததோ அவளுடைய பிறந்தகம். அதுக்கு எதிர்த்தட்டாக ரொம்ப வறுமையிலும் வறுமை கீழ்தான் ரொம்ப தாழ்ந்த வறுமையில இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வீட்டு ஒரு 2 செய்யுள் எடுத்துக்கான சங்ககால பாடல்லேருந்து. அப்போ அதுல முதல் பாடல் வந்து எப்படி இருக்குன்னா அந்த பிறந்தகத்தினுடைய வந்து வளத்தை காட்டக்கூடியதா இருக்கு. 2வது செய்யுள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த புக்ககத்தினுடைய வறுமையை காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தையும் காட்டக்கூடியதா இருக்கு. வறுமை இருந்தாலும் எவ்வளவு வைராக்கியம் நிறைந்தவளா இருக்கிறாள். இராமழை பெய்த ஈரத்துள் பனைநுகம் கொண்டு யானையோர் பூட்டி, யானை ஏர் பூட்டி வெள்ளி விளைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே. அவர் சொல்றார், அந்த பெண்மணியானவள் புக்ககத்திலே வந்து பிறந்தகத்திலேருந்து புக்ககத்துக்கு வந்தவள் தெரிவிக்கிறாள், வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே, எனக்கு தேவையே இல்லை இந்த பிறந்தகத்து வாழ்வுன்றாள். இல்லையே, எப்படி சொல்றா தொழில் சொல்றாளாம், இல்லை இல்ல, உன் பிறந்தகத்தினுடைய பெருமை எப்படி தெரியுமா, இராமழை பெய்த ஈரத்துள். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை பெஞ்சுதான். அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி மறுநாள் என்ன பண்ணா அவளுக்கு பெரிய நிலப்புலன்கள்லாம் இருக்கு. நல்ல வந்து தனம் படைத்தவர்களா இருக்கிறாள், பெரிய நில பூமி இருக்கிறாள். அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாடி அவ்விடத்துல போய் வந்து ஏர் உழுது விளைக்க வேணும் என்று நினைக்கிறார்களாம். அப்போ வந்து அதை ஏர் விளைக்கணும், அப்படி ஏர் உழணும்னு நினைக்கக்கூடிய காலத்துல அந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு நுகத்தடி வேணுமே, 2 பக்கம் கட்டுறதுக்குன்னா அந்த நுகத்தடி என்னன்னா பனை நுகம் கண்டு, பனையை வந்து பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பனைமரம், அதை கொண்டு போய் நுகத்தடியா வைக்கிறார்கள். பனை நுகம் கொண்டு ஏர்ல போட்டுறதுக்கு மாடுகள் வேணுமேனா, பனைமரத்துல யானையை வந்து மாடை கட்ட முடியுமா, யானையை தான் கட்ட முடியும். அதனால பண்ணாரு பனை நுகம் கொண்டு யானை ஏர் பூட்டி, பனைமரத்துல இது பண்றார், யானையை கொண்டு அந்த ஏர்ல பூட்டிக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். என்ன விதைக்க வேண்டுமே விதைகளை நான் வெள்ளியை விதைத்தார்களாம். வெள்ளி விதைத்து பொன்னே விளையணும். அது வரக்கூடியது எப்படி இருக்குன்னா பொன்னாக விளையக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி விளைந்தாலும் சொல்றாள், அவன் சொல்றார், அந்த மாதிரியான ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும் வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வு. காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, கும்பர் எவ்வளவு பெரியவனா இருந்தா இருக்கட்டும், எனக்கு ஒண்ணும் இல்லை, முந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் மருமகள் நப்பின்னை அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை. அவர் சொல்றார், தன்னுடைய தன்னுடைய புக்ககம் எப்படி இருக்குன்ற அடுத்த சூழல காட்டுறாரு. செங்கேழ்வரகு பசுங்கதிர் கொய்து கன்று காத்து குன்றில் உணக்கி ஊடு பதர்போக்கி முன்னுதவினோர்க்கு உதவி காடுகழி இந்தனம் பாடு பார்த்தெடுத்து குப்பை கீரை உப்பின்று வெந்ததை இரவற்றாலம் பறிவுடன் வாங்கி சோறது கொண்டு பீரல் அடைத்தே நன்றே தோழி நங்கன் அவள் வாழ்வே. சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, கேழ்வரகு, இந்த கேழ்வரகு இருக்குதுயா, கேழ்வரகு பசுங்கதிர் கொய்து, இந்த பதரா இருக்கும். பசுங்கதிர்னா பதரா இருக்கும், அது சாப்பிடக்கூடிய பத்துல இருக்காது. அதை என்ன பண்ணுவாங்க, அடிக்கக்கூடிய காலத்துல அதை வந்து பிரிச்சு அடிக்கக்கூடிய காலத்துல பதரெல்லாம் அப்படியே விட்டு போடுவாங்க. அந்த தானியம் அது வந்து அவளுக்கு அந்த தானியமா ஆக்க முடியாது கேழ்வரகு. இப்போ பதரை விட்டுலாம் என்ன பண்ணுவாங்க, பதரை கொண்டு அந்த கீழே பதரா விட்டு போனதெல்லாம் அந்த கேழ்வரகெல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க. கொய்து பசுங்கதிர் கொய்து கன்று காத்து குன்றில் உணக்கி, அது கொஞ்சம் ஈரமா இருக்குமே, அந்த குன்றில் வச்சு அந்த வெயில் படுற மாதிரி ஒரு குன்றில் கொண்டு போய் வைப்பா இருக்கலாம். அது மட்டும் இல்லை, அதை வச்சா வந்து ஏதோ மாடு கண்ணுலாம் திருட்டுப்படுமே. அப்போ என்ன பண்ண, கன்று காத்து குன்றில் உணக்கி, அந்த மாடு கன்றுகளாம் சாப்பிடாத காவல் இருந்து ஊடு பதர்போக்க, அதுல இருக்கக்கூடிய பதர்களையும் போக்குகிறார்களாம். அதாவது முன்னுதவினோருக்கு உதவி. அது மட்டும் இல்லை, இவர்களுக்கே வழி இல்லை. அவர் என்ன பண்ணலாம், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலத்துல என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி சோறு கொடுத்தாலாம். அப்போ அவள் கொடுக்கணுமே அப்படின்ட்டு இவளே பதரை எடுத்துருந்தா, கேழ்வரகு பதரை எடுத்துனா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு கை 2 கை கிடைச்சா அவளுக்கு ஒரு கை கொடுத்தான். முன் உதவினோருக்கு உதவி காடுகள் இந்தினம் பாடு பார்த்து எடுத்துன்னு தெரிவிக்கிறார். இப்போ சமையல் பண்ணணுமே, அதுக்கு அடுப்பு மூட்டணுமே அப்படின்னா எங்க அடுப்புக்கு போறது அப்படின்னா, காடுகழி இந்தனம் பாடு பார்த்து எடுத்து காட்டுல வந்து விழுந்துடக்கூடிய இந்த சிறு குச்சிகள் அதெல்லாம் கொடுத்து அடுப்பை மூட்டிக்கிறாளாம். வெறும் வந்து கேழ்வரகு மட்டும் சாப்பிட்டா போதுமா, அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பதார்த்தம் கூட வியஞ்சனம் ஏதாவது இருக்கணுமேனா, குப்பை கீரை உப்பின்று வெந்ததை,
குப்பையில முளைக்கூடிய ஏதோ கீரைகள் இருக்குமே, குப்பைமேனி கீரைன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் யாரும் சாப்பிட முடியாது, பூச்சிகள் கடிச்சா மேல தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அத போல இருக்கக்கூடிய குப்பை கீரை உப்பின்று வெந்ததை, அந்த அதுக்கு உப்பு போடுறது கூட வாழ்ந்த பணம் கிடையாது, உப்பு வாங்குறது கூட. உப்பு கீரையிலேயே உப்பு இருக்குன்னு சொல்றாளே, அதனால அப்படியே சொல்லிடுவாளாம், கீரையிலேயே உப்பு இருக்கு, அப்படியே சாப்பிட்டு போட்டுவாளாம். இரவற்றாலும் பறிவுடன் வாங்கி தாளம் அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்பிட்ற தட்டு. தட்டு உண்டானா இதுவே இல்லையா, தட்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஏதோ வந்து கந்தையா கிடைக்கிற இலைகள், அந்த மேலேருந்து விடக்கூடிய இலைகள், அது ஒரு 4-5 ஒன்னா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அதுதான் தட்டாம். இரவற்றாலும் பறிவுடன் வாங்கி சோறது கொண்டு பீரல் அடைத்து, ஏதோ கிடைக்கக்கூடியது வந்து கழிவா இருக்கக்கூடிய ஏதோ இந்த பதர்ல இருந்து கிடைக்கக்கூடியது, அதை எடுத்து அதைத்தான் சாப்பிடுகிறோம், நாங்கள் புசிக்கிறோம். ஆனால் சொல்றாள், நன்றே தோழி நங்கன் அவள் வாழ்வே, எங்களுடைய வாழ்வு இப்படி இருந்தா கூட எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கக்கூடியது புக்ககத்து வாழ்வு என்று தெரிவிக்கிறாள். காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அப்பினை பிராட்டி தனக்கு அடைமொழியாக நந்தகோபன் மருமகள் என்று சேர்த்துக் கொள்கிறாளே, எதனால் அப்படின்னா அது புத்தகத்து பெருமை என்று காட்டுகிறார்கள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா எழுப்புறான். நப்பின்னைய எழுப்பக்கூடிய காலத்துல நந்தகோபாலன் நப்பின்னைன்னு கூட்டக்கூடிய காலத்துல ஒன்றுக்கு மலவித்தன் ஓடால் துகள்களில் நந்தகோபாலன் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை தான் எழுப்புறான்னு தெரிஞ்சுட்டா. ஆனா என்ன நினைச்சுக்கிறா, தன்னை தான் எழுப்புறான்னு என்ன நிச்சயம், மருமகளேன்னு சொல்லக்கூடியதான் மருமகளேன்னு சொல்லல. சொல்றதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுக்கிறா, இந்த ஊர்ல இந்த திருவாய்ப்பாடில்ல கண்ணனுக்கு மனைவி ஆகாதவர்கள் தான் யார்? 8 திசையும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் விட்டு விளங்க வீத்திருந்த விமலன் மலை. 8 திசையும் எண்ணிறந்த தேவிமார் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்பன் சொல்லும்படியாய் 16,000 கண்ணிகளை தானே மனம் புணர்ந்தான் கண்ணன் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபால மருமகளை எல்லாரும் மருமகள் தான், எந்த மருமகளை கூப்பிடுறாலும் எனக்கு தெரியல, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்து விட்டாங்க. உடனே சொல்லுகிறார்கள், மருமகளே நப்பின்னாய் பேரை சொல்லிட்டாப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன வந்து எதனால வியந்து வரலன்றது. ஏன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் நண்பர்களுக்குள்ள என்னன்னா, அவள் இவா நினைக்கிறது அவளுக்கு தெரியும், அவள் நினைக்க அவளை தெரியும், அதான் சொல்ல வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அந்த வேவ் லென்த்ல என்ன ஆச்சுன்னா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இவ வந்து இந்த மருமகளே சொல்லனா நப்பின்னாய்னு சொல்லனா வரமாட்டான், நப்பின்னாய்னு அவள் பேரை சொல்லிட்டாள். அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நம்மளதான் கூப்பிடுறா அப்படின்னு தெரிஞ்சு போடுது. அவளுக்கு உடனே ஒரு குற்ற உணர்ச்சி உடனே தோன்றது. அவளுக்கு கேட்டவர்கள் நப்பின்னு சொல்றா, இவர்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்னை எழுப்புறாளே, நான் இவ்வளவு நாள் எழுந்து வரல, அதனால நான் தனியா வந்து கிருஷ்ணனோட சேர்ந்து அனுபவம் பண்றேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணிடுறார். இவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணனை அடைவதற்கு நான் எந்த விதமான சகாயமும் ஒரு உதவியும் செய்யவில்லை அப்படின்னு பட்சமாக இவர்களுக்கு மனசுல ஒரு மனம் கன்றி போயிருக்கும். அதனால இப்போ நம்ம அவளுக்கு பதில் சொல்ல வேண்டாம், நந்தகோபாலன் மருமகளை அப்படின்னாலும் இவ்வளவுதான் சொல்றான்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ என்ன பண்றா, இவர்களுக்கு நமக்கு எதுவும் சகாயம் புரியலன்னு அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும், அதனால சொல்ல வேண்டாம். உடனே சொல்றா, இவர்கள் உள்ளே இருக்க வெளியே இருக்க தெரிஞ்சு போறது, இவர் இந்த காரணத்தினால்தான் நம்ம கிட்ட பேச மாட்டேன்றா. உடனே தெரிவிக்கிற, நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியும், நீ பேச்சு கொடுக்கல நான் பதில் சொல்லனா கூட நீ உள்ள இருக்கிறது எனக்கு தெரியும். எப்படி கந்தம் கமழும் குழலி, கந்தம் கமழும் குழலி, உன்னுடைய கூந்தலே வரக்கூடிய வாசனை இருக்கு இல்லையா, அது காட்டி கொடுக்கறது நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ நீ உள்ளே கிடக்கவில்லை அப்படின்னு நீ வந்து பதில் சொல்ல நாங்க நினைச்சுக்கலாம், நீ உள்ள இல்லை அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறதுக்காக நீ பதில் சொல்லாத இருக்கலாம். ஆனால் உன் குடலிலிருந்து வரக்கூடிய நறுமணம்னு சொல்லக்கூடியது என்ன பண்றது, நீ உள்ளதான் இருக்கிறன்னு கோல் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய காட்டில் இதை கேட்டால் நப்பின்னை அந்த கமழும் குழலி அப்படின்னு சொன்ன நப்பின்ன பிராட்டிக்கு தோணித்தான். ஏற்கனவே வையத்து வாழ்வீர்கள் தான் சொன்னோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும். அவன் தலையில புஷ்பங்களை வச்சுக்க மாட்டோம்னு சொன்னோமே. இப்ப கந்தங்கமழும் குழலி அப்படின்னா வந்து குழல்ல இருந்து வாசனை வருதுன்னா பூ வச்சுட்டோம்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால நம்ம பூ வச்சுட்டு பரிகாசம் பண்றா, இல்லாத ஒரு கோளாக சொல்லுகிறார், ஒரு வந்து இதுவாக சொல்லுகிறார், வசக மொழியாக பாடுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறார்கள் அவர்கள். உடனே சொல்றாங்க, அந்த வந்து ஏற்கனவே பண்ணி கொண்ட சங்கல்பத்தை மீறி நாம் நடந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள், உறிஞ்சு போச்சு போல இருக்கேன்னு மீண்டும் பேசாதே கிடைக்கிறார் என்று காட்டுகிறார். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பேசாத திரும்பி சொல்றான், உடலை வா கடை திறவாய், வீட்டு கதவை தரக்கூடாதா, நீ உள்ளதான் இருக்கன்னு தெரியும், வீட்டு கதவை தர என்று தெரிவிக்கிறார்கள். அதை சொல்றாரு, நீ வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு பிரதிஜை பண்ணும், அதை நீ வந்து கொஞ்சம் மதிலங்கனம் பண்ணி மதிக்காம என்ன பண்ண பூவை சூடி கொண்டாய், பரவாயில்ல,
நாங்களும் என்ன பண்ணோம், நீ பூவை சூடி கொண்டது போல நாங்களும் பூ சூடிக்கணும் இல்லையா? எங்களுக்கும் வந்து ஆசை இருக்குமே பூவை தலையில சூடிக்கணும்னு. ஆனால் நாங்கள் எந்த பூவை சூடிக்கொள்ள வேண்டும்? என் சென்னிக்கு மலர்ந்த பூவாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் தான், அவருடைய திருவடி தான். அப்படிப்பட்ட வந்து புஷ்பத்தை நாங்கள் சூடிக்கொள்வதற்கு நீ புருஷகாரம் செய்ய வேண்டும், கடை திறவாய். உடனே சொல்றாள் அவ, இந்த மாதிரி நடுராத்திரியில வந்து எழுப்புறீங்களே, கடை திறவாய், கதவு திறன்னு சொல்றீங்க. பாதி ராத்திரி வந்து கதவு தட்டினா எப்படி நான் கதவு திறக்கிறது? பொழுது விடிஞ்சா நானே கதவு திறக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறார். பொழுது விடிய வேண்டாமா அப்படின்னு கேட்ட காலத்திலே வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், எல்லா இடத்துலையும் கோழி கூவிடுது. அது ஒரு அடையாளம் இல்லையா விடிஞ்சதுக்கு? அதனால வந்து எழுத்துரு, கதவை தர என்று தெரிவிக்கிறார்கள். இல்லை இல்லை, உன்னை போல நாங்க வந்து புண்ணியம் பண்ணவர்கள் இல்லை சொல்லுகிறார்கள். எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் கோழி கூவிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மேல உன்னை போல நாங்க இந்த அடையாளத்தையும் நீ மறுத்து கூறலாம், ஆனால் உன்னை போல நாங்கள் வந்து புண்ணியம் செய்தவர்கள் இல்லை. நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், கோழி எப்படி கூறுதுன்னா ஒரு சங்கேதம் அந்த இடத்துல இருக்கு. கோழி கூவென்னுமால் தொழினான் என் செய்கேன், ஆழி வண்ணர் வரும் பொழுதாயித்து கோழி கூவென்னுமால். திருமங்கையாழ்வார் பாசுரம். திருமங்கையாழ்வார் இந்த கிருஷ்ணானுபவத்தை தெரிவிக்கிறார். எப்படின்னா அந்த காலத்துல ஒரு இது உண்டு, அதுக்கு இந்த பாசுரத்தை கொஞ்சம் மாத்தி அன்வயம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும்னா, கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து தொழினான் என் செய்கேன், கோழி கூவென்னுமால். கோழி கூவென்னுமால் தொழினான் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து. கோழி கூவென்னுமால்னா கோழி வருது. அந்த காலத்துல என்ன ஒரு சங்கேதம், இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கோழி சாம கோழின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாமத்துக்கும் கூவிட்டே இருக்கும். அப்போ முதல் ஜாமத்துல அது கோழி காலத்திலே ஒரு பெண் வீட்டுக்கு போவான் கண்ணன் எம்பெருமான். அவளோட சுகம் அனுபவிச்சுட்டு அடுத்த இது பண்ண அந்த ஜாம கோழி கூவின் உடனே என்ன பண்ணுவான், அடுத்த வீட்டுக்கு போவான். அதே போல வந்து இந்த ராத்திரி 8 ஜாமம்னா 8 ஜாமத்துல ஒரு பெண்கள் வீட்டிலே கண்ணன் எம்பெருமான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கேதம் ஒவ்வொருத்தருக்கு. அப்போ இந்த வேள் என்ன சொல்றார், கோழி கூவென்னுமால். திருமங்கையாழ்வார் பரகால் நாய்க்கே சொல்றார், கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயித்து. கோழி கூவிதான். இன்னும் பரகால் நாய்க்கு வீட்டுக்கு எம்பெருமான் வரவே இல்லை. ஆழிவண்ணர் வரும் பொழுது ஆயிடுத்தே, கோழி கூவிடுத்தே, வரும் பொழுது ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. தொழினான் என் செய்கேன் கோழி கூவென்னுமால். நான் என்ன பண்ணுவேன்றாலாம். ஏன் என்ன பண்ணுவேன்னா கண்ணனோட சுகம் அனுபவிவேன் அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கண்ணன் இவ்விடத்திலே வந்து இருக்கக்கூடிய நாள் எப்படி இருக்குன்னா ஒரு விசேஷ காலம் தான் பெருசா இருக்கு. பல ஊழிகள் ஆயுதம் அணிவோர் நாழிகளை. கண்ணனோட பிரிஞ்சு இருக்கக்கூடியது என்ன, பல ஊழிக்காலம் போல இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள். ஆனால் கண்ணனோட இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷ காலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இதுவா இருக்கு. ஒரு சாம கோழி வந்த உடனே இப்படி போவது, அடுத்த நிமிஷம் பார்த்தா போயிட்டு வந்து வரான், வீட்டுக்குள்ள வரான், வெளியில போயிடுறான். அது போல தானே இருக்கு. பல சமயங்களில் நம்ம கூட வாரத்தை வச்சுட்டு படுத்துப்போம். இழந்துக்கிற சமயத்துக்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, அந்த ஸ்னூஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்னூஸ் போட்டு, இல்லை அரை மணி காலம் ஸ்னூஸ் போடுவோம். பார்த்தா அரை மணி 30 நிமிஷம் வச்சா போட்டா அது 3 நிமிஷத்துல பெல் அடிச்ச மாதிரி இருக்கும். என்னடா இது இப்பதானே வச்சோம், அது வெளில தப்பு தான் பண்ணிட்டோன்னு பார்த்தா சரியா ஓடுறது. அது போல என்ன இருக்குன்னா கண்ணனுடைய பிரிந்திருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா பல ஊழிகளாயிடும், பல ஊழிகள் போல இருக்கிறது. ஆனால் சேர்ந்திருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப குறுகலான காலமாக இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இந்த பாசனத்தை எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, நாங்கள் இந்த மாதிரி கண்ணனோட ஒரு ஜாமத்துக்கு தான் எங்களோட இருப்பான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அனுபவம் கண்ணனுடைய ஒரு ஜாமம் தான். ஆனால் இந்த மாதிரியான எங்களுக்கு அதனால என்ன பண்ற, கண்ணன் வருவானே போயிடுவானேன்னு மனசு திக்குன்னு அடிச்சுக்கிறது. அந்த மாதிரியான வருத்தம் எல்லாம் நீ பட வேண்டாமே, அப்படித்தானே இருக்கிறது. கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மதவி பந்தல் மேல் பல்லாறு குயிலினங்கள் பூவினகான். அதுக்கு மேல தெரிவிக்கிறார். வேற அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இந்த கோழி அழைத்ததுலாம் அந்த சாம கோழி சாமத்துக்கு கூவுவது, அந்த அடையாளத்தெல்லாம் நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது. வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லும்போது தெரிவித்த காலத்துல மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் பூவினகான். அதை பந்தல்னா குறுக்கத்தி பூ பந்தல். அந்த குறுக்கத்தி பூல இருக்கக்கூடிய புஷ்பம் இதெல்லாம் குயிலினங்கள்லாம் போக ஆரம்பிச்சுடுதுன்னு தெரிவிக்கிறார்கள். அந்த குறுக்கத்தி புஷ்பத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய குயிலுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த படுக்கையே கொஞ்சம் வந்து குறுக்கத்தி புஷ்பத்துல படுத்தக்கூடியதே ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய அனுபவம். அதனால அந்த குயிலினங்களுக்கெல்லாம் இந்த சமயத்துல எழுந்துக்கணும், இந்த கத்தணும் அப்படின்ற நிர்பந்தங்கள்லாம் என்ன இருக்கு?
இப்போ கோயிலில் ஒருத்தர் வேலை பண்றாரு, சுப்பிரபாதத்துக்கு போகணுன்னா அவர் போய் ஆகணும். திருப்பதியில கார்த்தால ஜீயர் சுவாமி போகணுன்னா போய் ஆகணும் சுப்பிரபாதத்துக்கு. ஆனால் இந்த குயிலுக்கு என்ன, குருக்கத்தை புஷ்பத்தில் படித்துக் கொண்டிருக்க, பந்தலில் படுத்துக் கொண்டிருக்க குயிலுக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் ஏன் உணர்ந்து கத்துகின்றன அப்படின்னா, காலத்தை உணர்ந்தது. அதனாலே குயில் இனம் கூவிங்களோ என்று சொல்லும்படியாய் மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் கூவினகான். அப்போ இப்ப கேட்கிறார், பல்கார் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்னு சொன்னா பொழுது நன்றாக விழுந்திருக்க வேண்டாவோ? பொழுது விடியவே இல்லையே. குயிலை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய கட்டுப்பாட்டு வச்சிருக்கீங்க. இந்த குயில்கள் எல்லாம் ஒத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே. கொத்தலர் காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் கருங்குயிலேன்னு சொல்லும்படியாய் எப்படின்னா, உறங்கக்கூடிய குயில்களை எல்லாம் நீங்களே கிளப்பி எழுப்பி விடுகிறீர்கள். அதனால அது எழுந்து கத்துறது. குயில் காலம் உணர்ந்து கத்தவில்லை, நீங்கள் அந்த குயிலை எழுப்பி விடுகிறோம், அதனால கத்துக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நீங்கள் சொன்னபடி கூவல, அந்த குயில் கூவலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவார்கள்? இன்று நாராயணனை வரக்கூவாயில் இங்குத்தை நின்னும் துறப்பன். நீங்க கத்தக்கூடிய அதெல்லாம் மிரட்டுறானாம். நீங்க கத்த இந்த குயில் நீங்க கூவக்கூடிய கூவல்கள்ல நாராயணன் இன்னைக்கு வர, இன்று நாராயணனை வரக்கூவாயல். நீ கத்திர நாராயணன் இன்னைக்கு வரலன்னா இங்குத்தை நின்னும் துறப்பன். இந்த இடத்துல உங்களெல்லாம் துரத்தி விட்டுருவான்னு மிரட்டுறானாம். மதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி மேல தெரிவிக்கிறாரு. அது மேல உடனே தெரிவிக்கிறார், தந்தார் விரலி. எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, கையில பந்துகளை பிடித்து கொண்டிருக்கலா இருக்கிறாள் இந்த நப்பின்னை பிராட்டி. அது என்ன பந்து அதுன்னு கேட்கலாம். கண்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு பந்து விளையாட்டு நடக்கிறதா. அந்த பந்து விளையாட்டுல சுவாபாவிகமா கண்ணன் தோத்து விட்டாங்க. எப்பவுமே இந்த விஷயத்தை பார்த்தா ராமனும் சரி கண்ணனும் சரி இந்த விஷயத்துல பிராட்டியிட தோற்று கொண்டுதான் இருப்பாங்க. சித்திரகூடத்துல மந்தாகினி பருவத்துல மந்தாகினி நதியில ராமனுக்கும் சீதைக்கும் நீச்சல் போட்டி நடக்கிறதா. நடுவர் யாருன்னு கேட்டா லக்ஷ்மணன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீச்சல் போட்டி நடக்கிறது. பாதி தூரம் போறான், ராமன் முன்னாடி போறான். அதுவும் சீதா பிராட்டி எங்கேயோ பின்னாடி நீச்சல் வச்சுட்டு வரான். உடனே என்ன பண்றான், தன் கை ஓய்ந்தது போல ராமன் என்ன பண்றான், அவள்கிட்ட விட்டு கொடுக்குறான். விட்டு கொடுத்தவன் என்ன பண்றான், சீதா பிராட்டி என்ன பண்றான், அவனை முந்திட்டு போய் சொல்றான், லக்ஷ்மணா சொல்லு யார் ஜெயிச்சார்கள்? தாயே நீ தான் ஜெயிச்சான்றான். அதே போல விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் பிராட்டிக்காக, பிராட்டி தான் முன்னவளாக இருக்கு கொண்டு அவளை முன்னிட்டு கொண்டு போகணும்னா அவன் முன்னால இருந்ததான் நடக்கும் காரியம். அதனால விட்டு கொடுக்கக்கூடிய பந்தார் விரலி தோத்துட்டான் கண்ணன். அதனால கண்ணனிட தோத்து வெற்றியின் சின்னமாக இருக்கக்கூடிய பந்து அதை கையிலே வைத்துக் கொண்டுள்ள பந்தார் விரலி. பந்தார் விரலி நீ எழுந்துக்கோனா எதுக்கு கேட்கலாம். உன் மைத்துனன் பேர் பாட. மைத்துனன் பேர் பாடனா மைத்துனன் சொல்லக்கூடியது ஏற்கனவே சொன்னேன், மாமான் மகளேன்ற இடத்துல சொன்னேன். இதெல்லாம் ஜாதி பேச்சு, இது அப்படியே உறவாக எடுத்து மாமன் மகள்னு எடுத்துக்கூடாது. உன் மைத்துனன்னா நம்ம சாதாரணமா நம்ம லௌகிகமா இருக்கக்கூடிய பாஷையில மச்சினன். பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுடைய அண்ணனோ தம்பியோ மைத்துனன். இந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணோட பிறந்தவன், தன் மனைவியோட கூட பிறந்தவன் மைத்துனன். அப்படி கிடையாது. இடத்துல மைத்துனன் சொல்லக்கூடியது கண்ணன் பெருமானிய உன் கணவனாக இருக்கக்கூடிய மைத்துனன் பேர் பாட. எதுக்காக எழுதணும்? அதுக்காக தான் எப்போது கதவு திறக்கணும். எப்படி கதவு திறக்கணும்? இந்த பிரகாரங்களிலே கதவை திறக்கணும். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. உன் கை எப்படி இருக்குன்னா செந்தாமரை கை என்று தெரிவிக்கிறார்கள். அதான் இயற்கையாக இருக்கக்கூடியது, செம்மைன்னு சொல்லக்கூடியது இயற்கையாக அமைந்து இருக்கக்கூடியது. அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னா, இவள் பந்த கையிலேயே பிடிச்சிருந்தாலே ஏற்கனவே சுகுமாரமானது அவளுடைய திருக்கரங்கள் அவள் அப்பின்னை பிராட்டிது. அதனால ஏற்கனவே செம்மையாக இருக்கக்கூடியது. மேலும் பந்தை அந்த கண்ணனுடைய ஜெயிச்சதுனால அந்த ஜெயத்துக்கு அருகுறியாக அந்த மகிழ்ச்சினாலே பந்தை கையிலே பிடித்து கொண்டார். அதனால நான் இன்னும் செவந்து போயிடுது அந்த கை. செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. அப்படிப்பட்ட செந்தாமரை கையால சீரார் வளை ஒலிப்ப. நீ வர வேண்டும். எப்படி நான் வரக்கூடிய காலத்துல எப்படின்னா உன் கையில இருக்கக்கூடிய வலையெல்லாம் கல 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 கலன்னு சப்தங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். வலைக்கு அப்படிப்பட்ட வலைக்கு சீர்மை. வலைக்கு என்ன சீர்மை அப்படின்னு கேட்டா கடலாதிருக்கை. கையை விட்டு கடலாதிருக்கேன்னு தெரிவிக்கிறார்கள். கடலாதிருக்கைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த தலைவன் தலைவி இருக்கக்கூடிய காலத்துல தலைவன் கிளம்பி போறேன்னு சொன்னானா என்ன ஆகுமா, அவளுக்கு அப்படியே உடம்பு மெலிந்து போகுமா, கையில இருக்கக்கூடிய வலை கழந்து விழுந்துருமா. அப்படிதான் இருக்குன்னு காட்டுகிறார்கள். எழிலுடைய அம்மனை மீர் ஆண்டாள் பாடுகிறார். எழிலுடைய அம்மனை மீறி என்னரங்கத்தின் முதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூரில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை நானும் கடல் வளையே ஆக்கினரே. கடல்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு என்னுடைய கடல் வளையை. இந்த இடத்துல நான் போட்டுக்கூடிய இந்த கடல்ல போட்டுக்கூடிய வலையை என்ன பண்ணாரு,
கடலக்கூடிய வளையாகிட்டார். அவர் பிரிந்து போயிட்டார் என்னை விட்டு விஸ்லேஷத்தினாலே. அப்படி இல்லை, என்றும் கடலாத வளையுடையவளாயிட்ட. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. கிருஷ்ணனோட நீ கூடி இருக்கிற, அதனால உன்னுடைய வலை இல்லைன்னா கடல் வலை, கையிலே இருக்கக்கூடிய வலை, அது கடலக்கூடிய வலையில கடலிலே பொருந்தி இருக்கக்கூடிய வலை. சீரார் வளை ஒலிப்ப, எப்போ அவனுடைய கூட இருக்க. அகலகில்லேன் இறையும் என்று எப்போ அவனை திருவட்சஸ்தலத்திலே பிடித்து கொண்டிருக்கிறான்னு காட்டுகிறார்கள். அகலகில்லேன் இறையும் என்று செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. வந்து திறவாய்ன்னு தெரிவிக்கிறார்கள். அவன் என்ன சொல்றான், ஏதோ யந்திரம் மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கேன், அது தானே கதவை திறத்துரும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிலாம் நம்ம பற்றக்கூடிய ஆள் இல்லை. எங்களுக்கு என்னன்னா, நாங்க எதுவும் எந்த ஸ்வப்ரவிருத்தி எங்களுக்காக எதுவும் நாங்க பண்ணிக்க மாட்டோம். நீதான் நமக்கு எல்லாம், எங்களுடைய பாரத்தை எல்லாம், எங்களுடைய கனத்தை எல்லாம் உன் தரத்துல, எங்களுடைய வாழ்க்கையே உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டோமே, நீயே தானே பண்ண வேண்டும். வந்து திறவாய், எங்களுக்காக 4 அடி நடந்து வாயேன். நீ 4 அடி வந்து நெருந்து அவ எழுந்தே வரலையா, அப்படியே கதவு திறக்கணும்னு பாக்குறான். வந்து திறவாய், வந்து எழுந்து வந்து எங்களுக்காக 4 அடி நடந்து வா என்று கேட்டுகிறார்கள். எங்களுக்காக நீ 4 அடி நடந்து வந்தான்றது பெருமையா நாங்க வெளியில போய் சொல்லணும். எங்களுக்காக நப்பினை பிராட்டி 4 அடி நடந்து வந்தாள் ஐயா, எப்பேற்பட்டவள் அப்படின்னு உன் பெருமை பேச வேண்டும் நாங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். வந்து திறவாய் மகிழ்ந்து. நாங்கள் மகிழ்ந்துன்னு சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நாங்கள் என்ன பண்றோம், ரொம்ப நாழியா உன் திருமாளிகை வீட்டு வாசல் இருந்து கத்தி கொண்டிருக்கிறோம். நீ நாங்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க, வந்து கண்ணெழுவி சொல்லிட்டே இருக்க. அதனால இவன் கத்திக்கிறார்களே இல்லாத தர்மத்திற்காக இதை விட. ஐயோ இது சில பேர் வந்து வீட்டு வாசல் வந்து கதவு விட்டான்னு இருக்கும், ஐயோ கதவு தட்டுறானேன்னு திறக்க வேண்டியது. அந்த மாதிரி தர்மத்திற்காக திறக்காது. மகிழ்ந்து, திருவுள்ளத்துல ஒரு இரக்கம், எங்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசை பரிவு ஏற்பட வேண்டும். அப்படி திருவுள்ளம் உகந்து திறக்க வேணும். மகிழ்ந்து திறவாய் செந்தாமரை கையால் சிறார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து எல்லோர் எம்பாவாய். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 18ஆம் பாட்டு எம்பெருமானார் உகந்த பாட்டு என்று வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார்கள். திருப்பாவை ஜீயர் என்றே பிரசித்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்டவர் எந்த சமயத்திலும் திருப்பாவை அனுசந்தானத்தை விடாது கொண்டிருந்தார். திருவாய்மொழியை வளர்த்த இதத்தாய் என்று தெரிவிக்கிறார்கள், வளர்த்த தாய் இவர் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இருந்தா கூட இவருக்கு திருவாய்மொழி ஜீயர்னு பேர் கிடையாது, திருப்பாவை ஜீயர் தான் இவருக்கு நாம நிர்தேசம் பண்ணி இருக்கிறார்கள். அப்போ அதுவே காட்டக்கூடியது என்னன்னா, திருப்பாவையிலே வந்து இருக்கக்கூடிய அவர் ஆழங்கால் பட்டிருந்தது எவ்வளவு, அந்த திருப்பாவையிலே இருக்கக்கூடிய வேதாந்த கருத்துக்கள் எவ்வளவு, அதனால இவருக்கு பரஸ்பரம் வந்து அதன் மேலே ஏற்பட்ட பரிவு, அதன் மேலே இருக்கக்கூடிய காதல் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவாராம், அன்றாடம் அவர் உஞ்சவிருத்தி செல்லக்கூடிய காலத்திலே, அமுதுபடி வெளியில போய் சேகரம் பண்ணக்கூடிய காலத்திலே திருப்பாவை அனுசந்தானத்தோடு தான் போவார். அப்படி போகக்கூடிய காலத்துல வந்து திருவரங்கத்துல பெரிய நம்பியினுடைய திருமாளிகை இந்த பாசுரத்தை இந்த பாசுரத்தை உந்து மதகளித்தன் பாசுரத்தை சேவித்துக் கொண்டு போகிறார் சுவாமி எம்பெருமானார். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு பாடினே போறார். சுவாமியினுடைய இனிய திருமிடற்றோசை அந்த காதிலே வந்து பெரிய நம்பியோட குமாரத்தி அத்துழாய் காதிலே விழுகிறது. ஐயோ சுவாமி எழுந்துட்டார் போல இருக்கே, அண்ணா வந்துட்டார் போல இருக்கே. உடனே வந்து என்ன பண்றாரு, தன் வீட்டில இருந்து அமுதுபடி எடுத்துட்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும்னு வரா. பார்த்த உடனே வந்து திறவாய் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல கதவு திறக்கிறது. உடனே எம்பெருமானாருக்கு என்னன்னா, அப்படியே வந்து கொள்ளமானா இன்ப வெள்ளம், ஐயோ நப்பினை பிராட்டியே வந்து திறக்கிறது போல, அப்படியே அந்த பாவனா பிரகர்ஷத்தாலே நப்பினை பிராட்டியே வந்து இந்த கதவை திறக்கிறாளோ அப்படின்னு நினைச்சாராம். உடனே விழுந்து சேவிச்சார். சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. உடனே அத்துழாய் போய் சொல்றானாம், அப்பா இந்த மாதிரி சுவாமி அண்ணா வந்து எம்பெருமானார் சுவாமி வந்துட்டே இருந்தார், திடீர்னு கீழே அப்படியே விழுந்துட்டார், என்னை பார்த்த உடனே அப்படியே விழுந்து சேவிச்சிட்டார். உடனே உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுக்கு மட்டும் இல்லை ஆச்சாரியர்களுக்கும் உண்டுன்னு தெரிவிக்கிறார். எம்பெருமானார் என்ன பண்ணுவாராம், சாப்பிட்ட பிறகு அன்றாடம் அவருடைய பிக்ஷம் முடிஞ்ச பிறகு நடைப்பயிற்சி மேற்கொள்வாராம். அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்ணாராம், உள்ளத்துக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே திருவாய்மொழியை சொல்லி கொண்டே இருப்பாராம். அப்போ ஒரு சமயத்துல என்ன பண்ணார், போயிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், திரும்பிட்டாராம். எம்பார் அவருடைய நடையழகை சேவித்துக் கொண்டே இருப்பார் பின்னாடி. அப்போ சொல்றார், மடித்தேன் மனை வாழ்க்கையில் போனவர் திரும்பிட்டாராம். திரும்பின உடனே எம்பார் சொன்னாராம், இப்போ மடித்தேன் மனை வாழ்க்கையில் அனுசந்தானமோ கேட்டாராம். மடித்தேன் மனை வாழ்க்கையில் நிற்பதோர் மாயை கொடிக்கோபுர மாடங்கள் சூழ் திருப்பேரான் அடிச்சேர்வதனுக்கு எளிதாயினவாரே திருவாய்மொழி பிரபந்தம். மடித்தேன் மனை வாழ்க்கையில் நான் திரும்பினேன்றாராம்.
ஆழ்வார் திரும்பினான். திரும்பினான்னு உடனே அந்த பாவம் என்னன்னா, ஆழ்வார் திரும்பினான்னு உடனே எம்பெருமானார் அப்படி திரும்பினார். போனவர் அவ்வளவு தூரம் போக வேண்டியது போகாத திரும்பினார். உடனே அவர் மனசுல ஓடக்கூடியது, கோவிந்தா எப்படி இதை நீ அறிஞ்சு கொண்ட, எப்படி நீ இதை அறிஞ்சு கொண்டேன்னா, உங்க திருவுள்ள கருத்தை அறியலன்னு நான் என்ன சிஷ்யன் நான். இதே போல தெரிவிக்கிறார் பெரிய நம்பி. உடனே சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியர்கள் கூட பெரிய நம்பிகள் தெரிவிக்கிறார். அவருடைய பாவனையில என்ன ஓடிட்டு இருக்கு, உத்தேனுகந்த அந்த உந்துமதகளை தன் பாசுரத்தோட செந்தாமரை கையால் சீரான உலை ஒழிப்ப வந்து திரவாய் தான் ஒரு மனத்திலே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும், அதுதான் அனுசந்தானத்திலே இருக்கும் என்று தெரிவித்தார் என்று காட்டுகிறார்கள். அதனால எம்பெருமானார் உகந்த பாட்டு 18ஆம் பாட்டு. பல விஷயங்களாலே 18 எம்பெருமானாரோடு பொருந்தி போயிருக்கிறது. 18 பிராயங்கள் திருக்கோட்டியூர் நம்பி தரத்திலே அந்த ரகசியார்த்தத்தை பெறுவதற்காக எம்பெருமானார் நடந்திருக்கிறார். அவருக்காக இல்லை, அவருக்கு சமணஸ்ல அர்த்தம் தெரியாது, ரகசியார்த்தம் தெரியாதவரா, ஆதிசேஷ அம்சாவதார பூதராய் பிறந்தவர், எல்லா சகலவிதமான ஞானங்களும் புரிந்தவர், சர்வஜர் என்று சொல்லும்படியாக பெருமை பெற்றவராய் இருக்கக்கூடிய ராமானுஜர். அவர் போய் 18 தடவை நடந்து ஒரு ரகசியத்தை பெற்று தெரிஞ்சுக்க வேண்டுமானா, அவர் பெற்று தெரிஞ்சுக்கணும் இல்ல, உலகத்தினுடைய மரியாதைக்காக ஆளவந்தார் வைத்து போன சொத்து அதை தனமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடியவருக்கு பிரவர்த்தனம் செய்ய வேண்டும். அந்த ஆழங்கால் பட்டவர் 18 அத்தியாயம் கொண்ட கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். அது ஒரு 18. எவ்வளவு 18 சொல்லிட்டே போல. சம்பிரதாயத்தை அஷ்டாதச புராணங்கள் 18. அது 18ன்ற நாட்கள். பாரத போர் நடந்தது 18 நாட்கள். மாதிரி 18ன்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்றது நியூமராலஜி மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் 18ல தெரிவிக்கலாம். ஆனால் எம்பெருமானார் உகந்த பாட்டு 18வது பாசனமாக இருக்கக்கூடியது இந்த உந்துமத கழித்தன் என்று சொல்லக்கூடிய பாட்டு என்று தெரிவிக்கிறார்கள். இன்றைய பாசன அனுசந்தானத்தோடு என்னுடைய வைபவத்தை தலை கட்டுவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி ஒத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேதோர் எம்பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். நாளை வழக்கம் போல 6:30 6:40 சேர வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன்.